அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்னைக்கு 936 ஜெயகாந்தன் கதை தான். இன்னைக்கு நாவல் சொல்றேன், குறுநாவல் சொல்றேன்னு சொல்றாங்க. குறுநாவல்னா ரொம்ப குறுகியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறோம். பார்ப்போம் என்ன சொல்ல வராங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்திற்கு நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைய இந்த தளத்துல அதிகப்படியா நிறைய கதைகளை நான் சொல்லியிருக்கேன். அதுல குறிப்பா இந்த மாசம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். அவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் ஒரே மாதத்துலதான் வருது. ஏப்ரல் 8 அவருடைய நினைவு நாள். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். இந்த மாதத்துல எனக்கு திரு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்கள் இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். அவருடைய தூண்டுதலின் பேரில் நான் இன்று ஒரு நாவலை எடுத்திருக்கிறேன். இது முதல் முயற்சி. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா நான் பாக்குறேன். ஏன்னா நாவலை எடுத்து பல தளங்கள்ல சொல்றது சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தா சொல்றதுக்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துல அந்த கதையை நாம ஒருங்கிணைச்சு சொல்லிடலாம். நாவலை எடுத்து சொல்றது இது ஒரு புதினம். அதை தான் நம்ம குறுநாவல் அப்படின்னு சொல்றது. ஒரு புதினத்தை எடுத்து நம்ம சொல்றது அப்படின்னா அது ஒரு நாடக பாணியில் தான் இருக்கும். அதுல குறிப்பா ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகள் எல்லாமே நாடக பாணியில் தான் இருக்கும். அத அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் அது எப்படி அந்த இடத்துல இருக்கு, யார் யாரெல்லாம் அந்த கேரக்டர்ஸ், அந்தந்த கேரக்டர்ஸோடைய டைலாக்ஸ் எல்லாம் என்னங்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நரேட்டிவ் ஃபார்ம்லயும் இருக்கும். அதே நேரத்துல அவங்கவுங்களுடைய ஒரு டைலாக் டெலிவரி மாதிரியும் கொடுத்திருப்பாரு. என்னால ஆன முயற்சியை செய்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை. அடிக்கடி இந்த தளத்துல திரு முத்தையா ராமநாதன் ஐயா இந்த கதையை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. இந்த கதைகள் நிறைய உளவியல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வழக்கம் போல ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் தவிர்த்து விடுவார். அதே போல இன்றையும் அவர் இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தவிர்த்து விட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் இங்க இல்லாதது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய குறுநாவல் கதையின் பெயர் ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன. கதையின் பெயர் ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன. இந்த கதையை 1969ஆம் ஆண்டு ஆனந்த விகடன்ல வெளிவந்திருக்கு. அது முதல் முறையா அங்க பிரசுரம் ஆகல. அது ஏற்கனவே எழுதின கதையை தான் அது திரும்பவும் மறுபிரசுரம் செய்திருக்கிறார். கதை கிட்டத்தட்ட ஒரு நிறைய பக்கங்கள் தான் இருக்கு. ஒரு பக்கங்களுக்கு மேலதான் போகுது. கதையுடைய கதாபாத்திரங்கள், இந்த கதையை ஒரு நாடக பாணியில சீன் பை சீனா தான் அவர் எழுதியிருப்பாரு. அந்த தெருவுல அந்த ஒரு வீடு, அந்த தெருவுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரியாக தனித்தே அந்த வீடு இருக்கும். அந்த வீடை பார்க்கும் போதே அந்த தெருவு முழுக்க இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் அப்படி வீடை பார்த்துக்கிட்டே போறோம். ஆனா அந்த வீடை பார்க்கும் போது மாத்திரம் அது என்னமோ அது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடவே காணப்படும். சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா நம்ம அந்த முகத்தை கொண்டு நிறுத்திடுவோம் இல்லைங்களா? அதாவது நம்ம ஒரு வீடையோ எந்த ஒரு பொருள், ஒரு மரத்தை பார்த்தா கூட நமக்கு ஒரு மனிதனுடைய முகம் தோற்றம், உருவ தோற்றம் தெரியும். அந்த மாதிரி அந்த வீடை நம்ம பார்க்கும்போது அந்த வீடு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் அவர் அந்த வீடை பற்றி விவரிக்கிற ஒரு விஷயம். அந்த வீட்டுல உள்ள ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது அப்பப்போ நமக்கு உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமே தவிர எப்பவுமே ஜன்னல் கதவு எதுவுமே திறந்திருக்காது. அந்த வீட்டுல எப்பவுமே சாத்தியே வச்சிருக்கக்கூடிய வீடு. இதுதான் அந்த வீட்டுடைய தோற்றம். அந்த வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னாக்கா லைனா பலகை. அது என்ன பலகைனா அந்த வீட்டுல யாரு இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களோட டெசிக்னேஷன் இருக்கும் கீழே.
அது அந்த வீட்டோட சிறப்பு. அதுல மிஸ் எம் ஜானகி, MA. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து எம் ஆடலரசன், BOL. அதுக்கப்புறம் மிஸ் எம் செல்லம், BABL. இதுக்கு வரிசைக்கு மேல ஒரு வரிசையில வந்து 2 பக்கமும் ஆணி இருக்கும், ஒரு பலகை இருந்ததுக்கான அடையாளம் இருக்கும். அந்த பலகை பேர்த்தெடுக்கப்பட்டிருக்கும். அந்த பலகை அந்த இடத்துல இருக்காது, அது பேர்த்தெடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் தோற்றம். வீட்டுக்குள்ள அந்த வீடு ஒரு 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 பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு, பழைய டைப்பான ஒரு வீடு. அந்த வீட்டு ஹால்ல இருந்தே வந்து பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கும், எல்லாமே சாத்தி இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த ஹால்ல பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள நம்ம என்ட்ரி உள்ள கொடுத்தோம்னா அந்த பெரிய ஹால், அந்த பெரிய ஹால்ல மாடிக்கு போற வழி, கீழேயே படுக்கை அறையும் இருக்கும், டைனிங் இருக்கும், கிச்சனும் இருக்கும். அந்த கிச்சனுக்கு பின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாசல் வச்சிருப்பாங்க, அதாவது பின் வாசல் இருக்கும். அந்த பின் வாசல் வழியாதான் வேலை செய்பவர்கள் உள்ள வருவாங்க. வாசல் கதவு எப்பவுமே பூட்டு போட்டுதான் இருக்கும். வேலை செய்யறவங்க கிட்ட, சமையல்காரி கிட்ட மாத்திரம் 2வது சாவி ஒண்ணு வச்சிருப்பா. அவ பின்பக்கமா திறந்து உள்ள போய் வேலையை முடிச்சுட்டு அவ அந்த வழியாவே வெளியில போயிடுவான். இந்த மாதிரியான இந்த அமைப்புல இவங்க அத்தனை பேருமே அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருடைய கட்டுப்பாட்டில் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அலங்காரவல்லி அம்மாள். அவங்கதான் அந்த வீட்டுடைய அம்மா. அந்த அம்மாவுடைய பசங்க தான் இவங்க எல்லாம். ஜானகி அப்படிங்கிறவங்க கடைசி பொண்ணு. கடைசி பொண்ணுக்கு வயது 30. இப்போ அந்த வீடு அப்படியே பிரம்மாண்டமா இந்த வீடு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள், ஒரு மர டேபிள், பழைய காலத்து மர டேபிள், ரவுண்ட் டேபிள். அந்த ரவுண்ட் டேபிளுக்கு அந்த கால் எல்லாமே நல்ல பெரிய கால் வச்சு இருக்கும். அந்த ரவுண்ட் டேபிள சுத்தி அந்த ராக்கிங் சேர். அந்த வீட்டுல மொத்தம் 5 ராக்கிங் சேர். அந்த ராக்கிங் சேருக்கு கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா ஹால்ல ஒரு பெரிய முருகருடைய போட்டோ இருக்கும். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மக்களை பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மக்களை பற்றியும் அவர்களுடைய சுபாவங்களை பற்றியும் சொல்லும். கடைசி பொண்ணு ஜானகி. அதுக்கு அடுத்தது செல்லம் அப்படிங்கிற பொண்ணு இல்லையா, அவ வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸ், ரொம்ப படிச்சிருக்கிறா. அவங்க வந்து எப்பவுமே கையில ஒரு நிட் வச்சுட்டு இது பின்னிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளு இது வச்சுட்டு பின்னிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப எதுலயுமே ரொம்ப தலையிட்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒண்ணு, அவங்களுக்கு ஒரு 32 வயசு. அதுக்கு அடுத்தது ஆடல் அரசன் அப்படிங்கிறவர். அவர் வந்து அவரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு 34 வயசு ஆகுது. எல்லாமே அம்மா பசங்க அந்த வீட்டுல. அம்மா என்ன சொன்னாலும் அம்மா பேச்சுதான் கேட்பாங்க, அம்மா சொல்லலைனாலும் அம்மா பேச்சுதான் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அம்மா தான். ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட வந்து இவ்வளவு பாசமா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. அங்க என்ன பிரச்சனைனா, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, சிரிப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துருச்சுன்னா ரொம்ப அசிங்கமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் திட்டிப்பாங்க, பேசிப்பாங்க. கத்து 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 கத்துன்னு கத்துவாங்க. கத்தி ரொம்ப அந்த உச்சத்துக்கு போய் அதாவது வந்து இந்த பிறவி போன பிறவி எல்லாம் நோண்டி எடுத்து பேசுற அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சாந்தமாகும் போது முருகா அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த முருகர் போட்டோ கிட்ட வந்து, ஐயோ என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டியே, இந்த என் புள்ள வாயால எனக்கு இப்படி ஒரு பேச்சு வாங்க வச்சுட்டியே அப்படின்னு அந்த அம்மா கத்துறதும், அந்த அம்மா அழறதும். உடனே பசங்களாம் அம்மா அழாதம்மா அழாதம்மான்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து சமாதானமா படுத்திட்டு திரும்ப எல்லாமே இதுவா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா திருநீர் எடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் நெத்தியில திருநீர் வச்சு விடுறது. இதுதான் உங்களோட ருட்டீன். அதுல எல்லாரும் போய் ரூம்ல படுக்கும் போது இவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, சாப்பிடுற இடத்துல உட்கார்றாங்கன்னா உடனே சாப்பாடை பத்தி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இந்தாம்மா இது வந்து ஜானகிமா, இந்தா இது வந்து உனக்கு புரோட்டீன் இருக்குது, இதுல வந்து அயன் சத்து இருக்குது, இது விட்டுடாத, போட்டுக்கோ. உனக்கு 30 வயசு ஆகுது. ஆனா இந்த அம்மா அப்படிதான் பேசும். பிள்ளைக்கு 34 வயசு ஆகுது. கண்ணு ஐயா இத சாப்பிடியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊட்டி விடுறத, சின்னவனே இந்தாம்மா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்க்குல வந்து வேஸ்ட் பண்ணாத, எடுத்து சாப்பிடு அப்படின்னு அவருக்கு ஊட்டி விடுறதும்,
செல்லத்தையும் அதே மாதிரி ட்ரீட் பண்றதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதும், இதுதான் அந்த அம்மாவோட வேலை. நைட்டு படுக்கும் போது மாத்திரம் எல்லாருக்கும் ஒரு மாத்திரையை கொடுத்து பாலை கொடுத்து தூங்க வைப்பேன். அது என்ன மாத்திரை அப்படின்னா, யாருமே அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அம்மா என்ன கொடுத்தாலும் வாங்கி வாயில போட்டுப்பாங்க. ஜானகி மட்டும் ஒரு கேள்வி கேட்டா, என்னம்மா இது எப்ப பார்த்தாலும் இது குடுக்குறியே அப்படின்னா, அப்படியெல்லாம் சொல்லாதடி கண்ணு. ஏன்னா உனக்கு கால் வலிக்கும் இல்லையா, உன் கால் வலியில நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நாள் ஃபுல்லா நீ ஒரு ஆபீசரா இருக்கிற, வேலை பாக்குற, அப்போ டயர்டா இருக்கும்ல, ராத்திரி தூங்கணும்ல, அந்த தூக்கம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்ல, அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு மாத்திரையை போட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கை நகர்ந்துகிட்டே போகுது. அப்படி ஒரு நாள் அவங்க அம்மா வந்து வெளியில போவாங்க. அப்போ மத்தியானம் 2 மணிக்கு அவங்க வெளியில கிளம்புவாங்க. 2 மணிக்கு முன்னாடியே அவங்க வெளியில கிளம்பிடுவாங்க. அதாவது அந்த இடத்துல வச்சுட்டு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஜானகி வேலைக்கு போகல. அவ வீட்டுல இருப்பா, அவ லீவ் போட்டிருப்பா. என்னமோ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், லீவ் போட்டிருப்பா. அப்போ அன்னைக்கு 4 மணிக்கு வேலைக்காரி வந்து சாவி போட்டு திறந்து அவ வீட்டு வேலையை பார்த்துட்டு போவா. நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா, நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. வெளியில பூட்டு போட்டுட்டு போற பழக்கம் தான் அவங்க அம்மாக்கு. அந்த குழந்தைங்களை எல்லாம் உள்ள வச்சு எப்பவுமே வெளியில, யாராவது வீட்டுல இருந்தா வெளியில பூட்டு போடுவாங்க, யாருமே இல்லைனாலும் உள் பக்கமா பூட்டு போட்டுப்பாங்க. பூட்டு போட்டு போயிடுவாங்களா. இந்த பொண்ணு அன்னைக்கு வீட்டுல இருக்கா, இவளுடைய ராக்கிங் சேர்ல. அவங்க வீட்டுல அது ஒரு கஷ்டம், யார் யாரோட ராக்கிங் சேரோ அவங்கவுங்க சேர்ல அவங்கவுங்க உட்கார்றது அவங்களோட பழக்கம். அவ அந்த சேர்ல உட்காந்துட்டு, ராக்கிங் சேர்ல உட்காந்துட்டு. அப்போ வெள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தென் கிண்ணம் இடை நெளிவு முத்தம் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல பாட்டு கேக்குது. மதியானம் 2 மணிக்கு ஒரு மாதிரி பாட்டு, சினிமா பாட்டு அப்படியே அவளுக்கு காதுல கேக்குது. அவ அந்த ராக்கிங் சேர்ல ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. இந்த பாட்டு நல்லா இருக்கா மாதிரி தெரியுது. சிச்சி, என்ன பாட்டு இதெல்லாம், வல்கர் சாங்ஸ் அப்படின்னு ரொம்ப அருவருப்பப்பட்டுட்டு, அதுக்கப்புறமா மெதுவா போயிட்டு அப்படியே அந்த மர்ஃபி அந்த ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ வந்து அப்படியே மெதுவா அப்படி பண்ணிட்டு, நம்ம வீட்டுல கூட ஒருவேளை இந்த பாட்டு வருமோ அப்படின்னு போய் மெதுவா போய் அதை ஆன் பண்றான். ஆன் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த சேனல்ல மாத்தின உடனே அந்த பாட்டு வருது. டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறான். சிச்சி, இதுதான் என்ன கேட்டுட்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா திரும்ப போறான், திரும்ப மெதுவா அதை ஆன் பண்றான். ஆன் பண்ணிட்டு திரும்ப அதை ராக்கிங் சேர்ல போய் படுத்துக்கிறான். காதுல விழுது அந்த பாட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேக்குது. திரும்பவும் இடை முத்தம் காமம் காதல் இதெல்லாம் வரவோ அப்படின்னு போயிட்டு அது திரும்பவும் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போறா, வெளியில வரா, பெட்ரூம் போறா, ஜன்னல் பக்கமா பாக்குறா. அவளால ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா. why don't I call him அப்படின்னு சொல்லி அவளுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறான். அந்த கார்டு சுந்தரம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோகிராஃபர் அவ கிட்ட கொடுத்த ஒரு கார்டு, அது விசிட்டிங் கார்டு. அதை எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றான். டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். திரும்பவும் கால் பண்றான். கால் எடுக்கிறான். சுந்தரம், நானு ஜானகி பேசுறேன். சொல்லு ஜானகி, எப்படி இருக்காருன்னு கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஓ நோ ப்ராப்ளம் ஐ கம் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லிட்டா கூப்பிட்டுட்டா, அப்புறம் பார்த்தா வெளியில பூட்டு போட்டிருக்குமே, இவன் வீட்டுக்கு வந்துட்டானா நான் என்ன செய்யறது, ஐயோ அசிங்கமா நினைச்சிருவானே, நம்ம வீட்டுல நம்மள பூடி வைக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சிருமேன்னு சொல்லி ரொம்ப படன்னு ஆயிடுது. பரவாயில்ல, அதனால என்ன, ஏதோ அம்மா வெளியில போயிருக்காங்க, வெளியில கூட்டிட்டு போனாங்க, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு நான் லீவ்ல இருக்கேன் இல்லையா அப்படின்னு அவளுக்குள்ளேயே சமாதானமும் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறமா போயிட்டு அவளுடைய பழைய போட்டோஸ், சுந்தரம் அப்படிங்கிறவன் இவளோட காலேஜ்ல படிச்சவன், அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவன் வேற படிப்பு படிச்சுட்டு அவன் வேற வேலைன்னு போயிட்டான். அவன் போட்டோகிராஃபர், முழு நேர பணியே போட்டோகிராஃபர்னு போயிட்டதுனால இவளுக்கு மேல மேல இவளுக்கு படிப்பு தவிர இவங்க குடும்பத்துல யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் இவளுக்கு மேல மேல படிப்பு எம்ஏ படிக்கிறது எம்பில் படிக்கிறதுன்னு படிச்சுட்டே இருந்துட்டான். அப்போ இவ அந்த என்ன பண்றா, அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா வைக்கிறா, போறா, திரும்ப வரா, கண்ணாடி பாக்குறா, புடவைய மட்டும் மாத்திக்கிறா, அதுக்கப்புறம் முகத்தை மட்டும் அலங்காரம் பண்ணிக்கிறா, தலையை மட்டும் வாடுறா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு பழைய காரு பழைய சத்தத்தோட அந்த வீட்டுக்கு
கிட்ட அந்த தெருவுல வர்றதையும் அவ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு உள்ள வர்றதையும் பாக்குறான். பார்த்துட்டு சுந்தரம், இந்த கீயை எடுத்து கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துருங்களேன் அப்படின்னு. சர்ப்ரைசிங், ஒய் வெளியில லாக் போட்டிருக்கு அப்படின்னா, அதுவா, அதெல்லாம் நீங்க உள்ள வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷேமா ஃபீல் பண்றான். சரின்ட்டு அவனும் போட்ட திறக்கிறான், உள்ள வரான். 2 பேரும் உட்காடுறாங்க. இவ அவர் கைய பேசுறான், என்ன பேசுதுன்னு தெரியல. அப்புறம் அவனே இனிஷியேட் பண்றான். சொல்லுங்க, என்ன என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கூப்பிட்டேன். நீங்க லாஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணோம், அதான் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கலான்னு தான் போன் பண்ணணும்னு. என்ன, நான் போன் பண்ணி கூப்பிட்டோன்னு எனக்கு தப்பா நினைச்சிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியும் கேக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன பண்றா, இவ எதுக்கு ஒரு மாதிரி முன்னுக்கு பின்ன முரணாவே பேசுறா. பட் ஸ்டில் அவ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கான்னு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, பேசாம இருக்கான். அதுக்கப்புறமா அடிச்சு பேசுறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறமா சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ பழகுறாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவனும் எடுத்து. அதுக்கப்புறமா அப்புறம் சொல்லுங்க, எங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் காட்டுட்டுமா, நீங்க போட்டோகிராஃபர் தானே, அப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன், உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். காட்டும் போது அதுல இந்த ராமநாதனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். உடனே அவன் பார்த்துட்டு அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, நீங்க தான் பியூசி முடிச்சோன்னு வெளியில போயிட்டீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல அவன் இருக்காம இருக்கும், ஆனா ராமநாதனை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவ வாண்டடாவே அந்த பேச்சை எடுத்து வாண்டடாவே இவளுடைய கதைய சொல்றான். யூனோ, அந்த ராஸ்கெல்ல நான் லவ் பண்ணேன். நாங்க 2 பேரும் ரொம்ப நாளாவே நல்லா பழகணும். பட் ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட்டான், என்ன எங்கேயோ பீச்சுக்கு வான்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஏதோ ரூமுக்கு வானெல்லாம் சொன்னான். அங்க போனாக்கா ஹி ட்ரை டு கிஸ் மீ. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அருவருப்பா போச்சு. அவன் கூட எல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சிச்சி, ஹி இஸ் அ வர்ஸ்ட் கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பெண்களை வந்து தப்பா உபயோகப்படுத்துறதுக்காக தான் அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்களே தவிர பாசத்துல எல்லாம் இருக்கிறதே கிடையாது. அவன் அவளையே பாத்துக்கிட்டே இருக்கான், அவன் என்ன பேசுறா, என்ன ஏன் இப்படி பேசுறான்ற அவனை பாத்துட்டே இருக்கா. இவளுக்கு அப்பப்போ அந்த மனநிலை மாறி மாறி போயிட்டு வந்தியா, அவன் ஏன் இப்படி நம்மள பாக்குறான், ஒரு நம்மள தப்பா நினைக்கிறானோன்னு போகுது. தானாலும் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றான். அப்புறம் வருத்தமா பேசுறான், என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே இல்ல, நான் ட்ரூவா லவ் பண்ணேன், பட் அவன் என்னோட உடம்பதான் ரசிச்சு என்கிட்ட வந்தான், அது எனக்கு அருவருப்பு கொடுத்துருச்சு. வாட் யூ திங்க் அபவுட் செக்ஸ் அப்படிங்கிறான். அவன் வந்து வாட் யூ திங்க் அபவுட் செக்ஸ் அப்படின்னு கேக்குறான். உடனே அவளுக்கு உடனே என்னடா இவன் இன்னும் நோண்டி கேட்பானோன்னு சொல்லிட்டு அவ அந்த டாபிக்ல இருந்து வெளியிட்ட வரான். அதாவது ரொம்ப ஒரு இந்த இடத்துல 2 பேரோட அந்த மனநிலைய வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த ரைட்டிங்ல கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், சரி இங்கேயே உட்காந்து பேச வேண்டாம், வரீங்களா மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு 2 பேரும் மாடிக்கு போனாக்கா, மாடியில போனாக்கா இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல வாலிபால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த வாலிபால் கோர்ட்ல சின்ன குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஒரு வாலிப பசங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ சிகப்பு கலர்ல அந்த டைட்டான பனியனும் டைட்டான அந்த ட்ராக்கும் போட்டுட்டு தொடையெல்லாம் தெரியற மாதிரி வாலிப பசங்க வந்து அந்த வாலிபால் கோர்ட்டுக்கு அந்த இது நெட் கட்டிட்டு இருப்பான். அதை இவ என்ன பண்ணுவா, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. உடனே இவன் என்ன பண்ணுவான், இவளையும் பார்ப்பான் அவனையும் பார்ப்பான். பார்த்துட்டு ஜானகி அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ வெதர் ஷல் வி ஹேவ் அ கப் ஆஃப் டீ, லைக் டு ஹேவ் அ கப் ஆஃப் டீ அப்படின்னோடனே எஸ் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு. அப்புறம் போயிட்டு டீ எடுத்துட்டு வருவோம். டீ எடுத்துட்டு வந்து 2 பேரும் டீ வச்சுட்டு கப்ல டீ வச்சுட்டு குடிப்பாங்க. குடிக்கும் போது அவ நிறைய ஷேர் பண்ணுவான் அந்த ராமநாதன் பத்தின விஷயங்கள். அதுக்கப்புறமா அடுத்த போட்டோவை நீங்க கேட்கவே இல்லையே, நீங்க காட்டவே இல்லையே, இந்த போட்டோவை பாருங்க, அந்த போட்டோவை பார்த்துட்டு இதுல உங்களோட ஞாபகம் இருக்கா, இப்படியே தான் போகும் அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த வாலிபால் கோர்ட்டையே பார்த்துட்டு மூச்சு, இவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். எனக்கு கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, நான் கைத்தாங்களா எனக்கு கொஞ்சம் கீழே கூட்டிட்டு போங்கன்னு அவளுக்கு வேர்க்கும். இவன் வந்து ஐயோ ஆல்ரைட் ஐயோ ஆல்ரைட்னு சொல்லுவான். படியில இருந்து இறங்கி கீழே வந்து உட்கார்ந்த உடனே அம்மா 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 அப்படின்வா. என்னாச்சு உங்களுக்குன்னா, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி டம் டம்னு அந்த பசங்க பால் விளையாடும் போது எனக்கு ஒரு கனவு ஞாபகம் வரும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல இந்த மாதிரி ஒரு பசங்க வந்து என்ன பால் இல்ல, அந்த இடத்துல நான் தான் இருப்பேன், என்னை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு. அது வந்து ஒரு என்னோட ஒன் ஆஃப் மை நைட் மேர். அதனால எனக்கு அதுல இருந்து வெளியிலயே வர முடியாது. அந்த மாதிரி அவங்க என்ன அவ்வளவு தூக்கி தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு அந்த கனவு ஞாபகம் வந்துருச்சு, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, தலை சுத்தல் எல்லாம் வந்துருச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லிட்டு திரும்ப அம்மா அம்மான்னு சொல்லுவா.
அம்மானா நீங்க உங்க அம்மாவை சொல்றீங்களா அப்படின்னு. ஆமா, நாங்க கூட அவங்க இருக்கும்போது கூட நான் ஒரு நாள் வரணும்னு இருக்கு. ஆமா, நீங்க கட்டாயமா எங்க அம்மாவை சந்திக்கணும். என்னோட பிரதர் இருக்காரு, என்னோட சிஸ்டர் இருக்கா, சோ நீங்க அவங்க எல்லாரும் நீங்க கட்டாயமா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாமா, நான் கட்டாயமா ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன், ஃபேன் போடுறேன் அப்படின்னு போய் ஃபேன் போடுவான். அதுக்கப்புறமா தண்ணி கொடுப்பான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவ திரும்ப அம்மா அம்மான்னு சொன்னோட என்ன முடியலையா அப்படின்னா, ஐயோ அது சொல்லல, அம்மா வந்துருவாங்க. ஆமா, கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, கட்டாயமா வந்துருவாங்க அப்படின்னா. அதுக்கு தாங்க சொல்றேன், கட்டாயமா வந்துருவாங்க, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவதானே நம்மள கூப்பிட்டா, எதுக்கு இப்படி நம்மள விரட்டுறா அப்படின்னா. சரி சரி, நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, தொந்தரவு பண்ணி எந்தாங்க சாவி, இதை போங்க முதல்ல போய் பூட்டுங்க, பூட்டிட்டு என்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு கிளம்புங்க கிளம்பு, சீக்கிரம் வண்டி எடுங்க வண்டி எடுங்க, அம்மா வர நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஒண்ணும் புரியாது. பட் வில் see you soon, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னோன்னே அவ அவசரமா வெளில போவான், கூட்டிட்டு சாவியை கூப்பிட்டு கிளம்பிடுவான். அவங்க அம்மா உள்ள வருவாங்க, அலங்கார வழி அம்மாள். அதுக்கப்புறமா மத்த 2 பேர், அன்னைக்கு இவ வேணும்னே தானே ஆஃப் எடுத்தா, சோ மத்த 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு எப்பவுமே செல்லம் ஒரு நெட்டை எடுத்துட்டு பின்னும். அவன் ஆடல் அரசன் வருவான். அவனும் வந்து அவன் வேலையை, அவன் இடுப்புல துண்டு கட்டிக்கிட்டு போய் சாமி கிட்ட போய் நிக்கிறது, நெத்தில விபூதி வச்சுக்கிறது, அம்மா கோயில்ல இருந்து கொடுத்த குங்குமம் விபூதி எல்லாம் அவங்கவுங்க வச்சுப்பாங்க. இதுதான். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது ஆடல் அரசன் கிட்ட அவங்க அம்மா பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு என்னப்பா நடந்தது, டெய்லி இது அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர். அவங்க ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ என்ன நடந்ததுன்னு சொல்றது. அப்படி அவன் சொல்லும் போது, அம்மா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுமா, ஆனா அது நான் உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. ஆனா இரு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள இருந்து வெளியில வருவா ஜானகி. ஏன்னா ஜானகி அயன் போட்டுட்டு அயன் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, ஏன்னா எல்லாரும் உட்காந்து அந்த கதையை கேட்கறது இவங்களோட பழக்கம். அதே மாதிரி அவன் வெளியில வர முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவன் அந்த கதையை இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேமா, பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் இது சொல்ற கதை கிடையாதுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி சரிப்பா அப்படின்னா விட்டுடு, நீ சொல்லுமா அப்படின்னா செல்லத்துக்கிட்ட கேட்பாங்க. செல்லம் வந்து அப்படியெல்லாம் ஒன்னும் சுவாரஸ்யமா நடக்கலமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி அது எப்படிமா சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும், உங்க கிராஃப்ட் டீச்சர் தான் நிறைய கதைங்க வச்சிருக்குமே, அது எப்படி கதை இல்லாம இருக்கும், நீ சொல்லு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டோன்னே அவ சொல்லுவா, இருக்குதுதான், ஆனா அண்ணன் இருந்தா நான் சொல்ல மாட்டேன், அண்ணன் முன்னாடி எனக்கு கூச்சமா இருக்குது அதை சொல்றதுக்கு, அண்ணனை அப்படி போக சொல்ல நான் சொல்றேன். அது ஏன் எப்ப பார்த்தாலும் அண்ணனை வந்து நீ அந்த மாதிரி என்ன ஒதுக்குற, நான் கேட்பேன் அந்த கதையை. இதுதான் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள. அதுக்குள்ள ஜானகியும் வந்துருவான். ஆள் கிட்ட இப்படி கதையை கேட்க ஆரம்பிச்ச உடனே ஓகேடா. ஜானகி வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவா, ஆஹ் இங்கதான் அடுத்த டர்ன் நம்ம கிட்ட வந்துரும். இன்னைக்கு நாள் ஃபுல்லா வீட்டுல என்ன பண்ண நம்மள கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றதுன்னு இவளுக்கு டென்ஷன் ஆயிடும். டென்ஷன் ஆயிட்டு மறைக்கவும் கூடாது. அம்மா கிட்ட நம்ம எப்படி விஷயத்த மறைக்கலாம், மறைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா அது தப்புன்னு நினைச்சுக்காதம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானேம்மா, இப்படியே சொல்லுவா. பீடிகை மட்டும் பெருசா இருக்கும், விஷயத்துக்கே வரமாட்டா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா நீ என் பசங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் தப்பே பண்ண மாட்டாங்கடா செல்லம், நீ சொல்லுடா கண்ணா, நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு தெரியும், இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி அவளை ஒரு ஹக் பண்ணுவாங்க. அவ ஹக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவா, அந்த மாதிரிமா என் கூட சுந்தரம்னு ஒருத்தர் படிச்சாரு தெரியுமாமா அப்படின்னா, எனக்கு தெரியாதே அப்படின்னு. ஆமாம்மா என் கூட சுந்தரம்னு ஒருத்தர் படிச்சாரு, அவர் வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்தாருமா அப்படின்னா, உடனே அங்க ஆடல் அரசன் என்ன பண்ணுவான், அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே முறைப்பான். முறைச்ச உடனே, அம்மா அங்க பாருமா அண்ணா வந்து என்னை பார்த்து முறைக்குது அப்படின்னா, சும்மா இருடா, சும்மா குழந்தைய போட்டு முறைச்சுக்கிட்டு, நீ சொல்லு கண்ணா, என்னம்மா எதுக்கு வந்தாரு, அவருக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படிமா தெரியும், ஆடல் அரசன் என்ன ஆத்திரத்தையும் கோவத்தையும் கண்ணுல காட்டினானோ, அந்த எந்த ஆத்திரமும் கோபமும் கண்ணுல இல்லாம குரல்லையும் இல்லாம ஆடல் அரசனை விட பல கேள்விகள் இந்த அம்மா நறுக்கு நறுக்குன்னு கேட்கும். நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படிமா தெரியும், வீட்டு வீட்டு அட்ரஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, போன வாரம் ஒரு ஆபீஸ்க்கு வந்தாரு, அப்போ அவரோட கார்டு என்கிட்ட கொடுத்தாருமா, அந்த கார்டு கொடுக்கும்போது என் கூட படிச்சவர் தானே, அதனால நான் இந்த ஏரியால இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது சரிம்மா, இன்னைக்கு நீ வீட்டுல இருக்கேன்னு எப்படி தெரியும், ஆபீஸ்க்கு போன் பண்ணிருப்பாரு, ஆபீஸ்ல சொல்லிருப்பாங்க அவங்க வந்து வீட்டுல இருக்காங்கன்னு, அதனால வீட்டுக்கு போன் பண்ணிருப்பாங்க. ஓ, நம்ம வீட்டு போன் நம்பர் அவருக்கு எப்படி தெரியும், இது என்ன கேள்வி, ஆபீஸ்ல போன் நம்பர் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை நான் கூட கொடுத்திருப்பேன் என் போன் நம்பர் அவர்கிட்ட, இதெல்லாம் நீ எதுக்கு இப்படி கேக்குற, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியாமா, அம்மா நான் தப்பே பண்ண மாட்டேம்மா அப்படின்னு வந்து நிக்கும். இல்ல இல்லம்மா, நீ தப்பு பண்ணனால நான் சொல்லல, இந்த சீன் இங்க நடக்கும் போதே
நெட்டு பின்ற ஆளு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அதையே பின்னிட்டு இருக்குது, எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு. செல்லம்ங்கிற கேரக்டர், இந்த ஆடல் அரசன்ற கேரக்டர் இதை பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு திரு 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 மாடி ஏறி போவார். மாடி ஏறி போயிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் அங்க மேல இருந்து ஒரு சத்தம் வரும், மா மா அப்படின்னு. அவங்க அம்மாவும் இவளுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள படப்பட படப்படான்னு இருக்கும். அவங்க அம்மா வந்து என்னப்பா அப்படின்னா, தோமா உள்ள வந்த உடனே விருந்தாளி வெளில போயிட்டாங்களாம், ஆனா மாடியில காஃபி கப்பு டீ கப்பு சகலமும் இருக்குது, நல்ல விருந்து நடந்திருக்குதுமா, விருந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திபுன்னு கீழே இறங்கி வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம், அவன் இங்கதான் இருக்கிறான், இரு நான் எல்லா ரூம்லயும் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் போய் பெட்ரூம்ல பாக்குறேன் அப்படின்னு உடனே டேமிட் அப்படின்னு ஜானகி கோவம் வருது. நானும் பொறுமையா இருக்கிறேன், நீ என்ன நீ தப்பா நினைக்கிறியா அப்படின்னு. தப்பா தான் நினைக்கிறேன், தப்பா நினைக்கிறியான்னு என்ன கேள்வி வண்டி கிடக்குது அப்படின்னு சொன்னோன்னு ஜானகிக்கு அழுக வந்தது. அந்த வீட்டுல எல்லாருக்குமே அது ஒரு பழக்கம், ஒரு லெவலுக்கு மேல ஆர்குமெண்ட் போச்சுன்னா எல்லாருமே அழுதுருவாங்க. அவன் உடனே கையில முகத்துல இது வச்சுக்கிட்டு கையை ரெண்டு கித்தையும் வச்சுட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி அழறா, என்னை வந்து எல்லாரும் சந்தேகப்படுறீங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, நான் உங்க பொண்ணு தானே, என்ன எப்படி நீங்க சந்தேகப்படலாம் அப்படின்னு. மா உன்னை சந்தேகப்படலமா, ஒரு அண்ணனா அவனுக்கு உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இதை பண்றான், நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளால அதை ஏத்துக்கவே முடியல, அழறா. அவன் போய் பாத்துட்டு வரான், பாத்துட்டு ரூம் எல்லாம் பாத்துட்டு வந்த உடனே அது யார் தெரியுமா, அது வந்து என்னோட ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான என்ன சொல்றது ஃப்ரெண்டு, அவனுக்கு அவன் வந்து ரொம்ப நல்லவன், நம்ம பெரிய அண்ணா மாதிரிமா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு இன்னும், மா உங்க பெரிய அண்ணா ரொம்ப ரொம்ப பெரிய உத்தமமா, அவனை போய் நீ எல்லாரும் கூடவும் இந்த மாதிரி வச்சு பேசாத அப்படின்றதும் அடுத்தது வருது. இந்த மாதிரி வாக்குகள் மாறுது. சரி சரிம்மா, ஒரு நாள் நான் அவர் நீங்க எல்லாம் இருக்கும் போதே வர சொல்றேன், அப்போ உங்களுக்கு அவர் மேல நல்ல நம்பிக்கை வருமா அப்படின்னு. கண்டவனெல்லாம் வீட்டுக்கு வேற நீ கூப்பிடுவியா அப்படின்னு ஆடலரசனுக்கு கோவம் வருது. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, அவகிட்ட வந்து இவ ஆடல் அரசனுக்கு முன்னாடி இவ செல்லம் இந்த பக்கம் நிக்கிறா, அதுக்கப்புறம் ஜானகி ஒரு பக்கம் நிக்கிறா. அவங்க அம்மா வந்து ஆடல் அரசனுக்கு கண்ணை காட்டுறாங்க, சும்மாரு சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா சரிம்மா நீ கூட்டிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் இருக்கும்போது ஒரு முறை வரட்டும், அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுப்போமே, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சும்மா இருக்கு கொஞ்ச நேரம் பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவ போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அவன் யாரு என்னன்னு தெரிய வேணாமா, கண்டவனா வீட்டுல விட்டுட்டா, இப்போ அவன் யாரு என்னன்னு தெரியணும்ல, அதனால கொஞ்சம் பொறுமையா அவன் வரட்டும், அவன் யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மறுநாள் சுந்தரத்தை வீட்டுக்கு கூப்பிடுறான். அந்த பழைய கார் வந்து நிக்குது வீட்டு வாசல்ல, லொடலொடான்னு ஒரு சத்தத்தோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டோம்னா அவன் வரான். வந்துட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தோன்னா, அம்மா அவர் வந்துட்டாருமா அப்படின்னு இவ ஓடி வர ஸ்டைல், இவளோட முகத்துல ஏற்படுற மாற்றத்தை அவங்க அம்மா பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பொறி தட்டிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வரான். வந்த உடனே வாப்பா, நீயும் என் புள்ள மாதிரிதான்ப்பா, என் பிள்ளைங்க எல்லாம் உங்க கூட பிறந்த பிள்ளைங்க மாதிரிப்பா, நீ என்னோட புள்ள என் பெரிய புள்ள மாதிரிப்பா அப்படின்றது வார்த்தைக்கு வார்த்தை, நீ என் புள்ள, நான் உனக்கு அம்மா, என் பிள்ளைங்க எல்லாம் உனக்கு கூட பிறந்த பிள்ளைங்க மாதிரி இப்படிங்கறது அந்த அம்மா இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவனுக்கு புரியவும் புரியாத மாதிரி அவனும் இருக்கான். யாரு, சுந்தரம். அதுக்கப்புறமா வந்து சுந்தரம் சொல்றான் அந்த மாதிரி, ஏன்பா உனக்கு என்ன வயசு இருக்கும், எனக்கு 34 வயசு ஆகுதுங்கம்மா. ஓ அப்படியா, அப்படின்னா ஆடல் அரசன் வயசு தான் உனக்கும். சொன்ன உடனே சரிப்பா, அப்புறம் வீட்டுல உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுங்களா? இல்லம்மா இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்பா 34 வயசு ஆகுது? அப்படி இல்லம்மா, வீட்டுல தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா கிராமத்துல இருக்காங்க, ஆனா எனக்கு அதுல பெருசா ஆர்வம் இல்லை, அதனால பண்ணிக்கல, நல்ல பொண்ணு கிடைக்கலான்னு கூட சொல்லலாமே அப்படின்னு. ஓஹோ, இருக்கட்டும் சரி, அதான் நீங்க வந்துட்ட, வாங்க நம்ம வீடா நினைச்சுக்கோங்க. ஆனா நம்ம வீட்டுல ஒரு பழக்கம்ப்பா, எங்க அப்பா ஒரு பெரிய கவிஞர், எங்க அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆளு, நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு பழக்கம், ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது சொல்லாம போக மாட்டோம், சொல்லிட்டு போற பழக்கம் எங்களுக்கு. சொல்லாம எல்லாம் போனா அது மரியாதை குறைவு, தரக்குறைவு அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சுப்போம். அதனால இனிமேல் சொல்லிட்டு வாங்க ஒண்ணு, இன்னொரு தடவை நாங்க எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது வாங்க,
எல்லாரும் தனியா வெளியில போய் பாக்குறது, யாரும் இல்லாத போது போன் பண்ணி பேசுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சுது இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல புரியுது. இந்த மாதிரி நடந்து ஒரு 2 மாசம் முடிஞ்சது. 2 மாசத்துக்குள்ளேயே அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டான் டீ காஃபி குடிக்கிறதுக்கு. அவங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு டீ காஃபி குடிக்க அவன் வரும்போது இந்த அம்மா கிட்ட அவன் கேக்குறான், இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிற விஷயத்த அந்த அம்மா சொல்லுது. அவன் வந்து ரொம்ப ஒரு அவன் வந்து ஒரு முத்துப்பா. அவன் பேர் வந்து முத்து. சோ அவங்க சொல்றாங்க அவர் முத்துப்பா, அவன் அப்பேற்பட்ட புள்ள. அவன் வந்து ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு. அவன் வந்து இப்போ அவன் ரொம்ப பெரிய ஞானி. இப்ப அவன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பயணத்தை எடுத்து போயிருக்கான். வந்துடுவான், கூடிய சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு எல்லாம் அந்த அம்மா பேசுது அவனை பத்தி. அப்போ ஜானகியும் சொல்லுது, ஆமா எங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு. அப்போ சொன்னோன்னே நல்ல குணம், நான் நிஜமாவே அவரை வந்து நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாப்பா அவன் வரும்போதும் நீ ஒரு முறை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க. அம்மா இவங்க ஒருத்தரை பத்தி அவங்க அப்பா பத்தி சொல்றாங்க, தன்னை பத்தி சொல்லும் போது அடுத்தது ஆப்வியஸ்லி அவன் கேட்கிறான், உங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்கிறான், இவங்களோட அப்பா பத்தி கேட்கிறான். கேட்ட உடனே அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு அசிங்கம்ப்பா. அந்த அசிங்கத்துக்கு வந்து நான் ஒரு இதுவே கொடுக்க முடியாது. அது என் விபத்துன்னே சொல்லலாம் என் வாழ்க்கையில. அதனால நான் வந்து எங்க அப்பா தான் எனக்கு துணையா இருந்தாங்க. இந்த பசங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தம்பி. எப்படி வளர்த்தேன் தெரியுங்களா? அப்போ போர் காலம் வேற, போர் நடந்துட்டு இருந்தது தம்பி. அந்த நேரத்துல ஏதோ ஊர் முழுக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சிரங்கு வந்தது. இதோ இதுங்க நான் 3-4 பேருக்குமே சிரங்கு. இதுங்களை பாத்துக்கிட்டு எங்க அப்பா எங்களை பாத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுங்களை படிக்க வச்சேன். அப்போ என் பெரிய மூத்த புள்ளதான் முதல்ல படிச்சு முடிச்சு அவனை படிக்க வச்சு, அவன் படிச்சு முடிச்ச உடனே அவனை வேலையில கொண்டு போய் வச்சு எத்தனை இடம் ஏறி இறங்கினு தெரியுமா தம்பி? அவன் வேலையில சேர்த்து விடுறதுக்கு அவனை ஒரு இடமா 2 இடமா வேலையில சேர்த்து விட்ட உடனே அவன் சம்பளத்தை வச்சுதான் இதுங்களெல்லாம் நான் படிக்க வச்சேன். ஏன்னா அப்ப எங்க அப்பாவும் இல்லாம போயிட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து தான், இந்த வீடு தான். என்ன பண்றது, கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தம்பி. அதனாலதான் என் பசங்க நானு அப்படின்னு எப்பவுமே இருக்கிற வழக்கம். சரி இப்படி எல்லாம் இருக்கிறோமே, அந்த பெரிய பிள்ளைக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிதான் ஒரு பேய கொண்டு வந்து அவனுக்கு கட்டி வச்சுட்டேன் தம்பி. தெரியாது அது பேயின்னு தெரியாது. என்ன பேச்சு பேசிடுச்சு தெரியுமா அது? ஒரு நாள் திடீர்னு என் குழந்தை தம்பி, அவன் பச்சை பிள்ளைங்க, அவன் இன்னைக்கும் இப்பவும் சொல்றேன் தம்பி, எங்க வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன் என் கூடதான் படுத்துக்கும். அம்மா புள்ளனா அவன் தான், அவ்வளோ அன்பு. அந்த தெய்வ குழந்தைய என்ன பண்ணான்னு தெரியல தம்பி எனக்கு. திடீர்னு என் புள்ள அடுத்த ராத்திரில வெளியில ஓடி வந்து அம்மா அப்படின்னு இந்த முருகன் போட்டோல நின்னு கண்ணுல தண்ணி வச்சு அழுகுது. என்னடி பண்ண என் குழந்தையன்னு கேக்குறேன். அந்த ராட்சசி இடுப்புல கைய வச்சு சிரிச்சுட்டு உன் பையன் அப்படின்னு சொல்லி, அது என்னமோ இங்கிலீஷ்ல, எனக்கு நல்ல இங்கிலீஷ் வரும் தம்பி, இம்பார்ட்டன்டாமே அப்படி சொல்லி திட்டுது என் பையனை. நீங்களே சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெரியுமா? ஆதிசங்கரரை தெரியுமா? மகாத்மா காந்தி எழுதினாரே பிரம்மச்சரியம், அது படிச்சிருக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, அதெல்லாம் எதுல சேர்ப்பீங்க? இந்த இம்பார்ட்டன்ட்லயா? அதெல்லாம் ராட்சசி, மனுஷ ஜென்மமே இல்ல. என் குழந்தை தெய்வம். அன்னையில இருந்து என் குழந்தை யாத்திரை போயிட்டான் தம்பி. என்ன பண்றது? அதுக்குதான் இது மூணுங்களையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா, ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். யார்கிட்டயும் நான் என் குழந்தைங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். என் குழந்தைங்களை நாங்க யாரு கண்ணும் படாம நான் அப்படியே பொத்தி பொத்தி பார்த்து வளர்க்குறேன். அதனால நீங்க போயிட்டு பாருங்க, அடிக்கடி எதுக்கு வரணும், எப்பாவது ஒரு வாட்டி வந்தா போறோம், அதெல்லாம் ஒன்னும் அவசியமா எல்லாம் இல்ல, பாத்து அப்படின்னு சொல்லி பாலிஷ்டா அவங்கள அனுப்பிட்டு. அப்போ இவனுக்கு பதில் பேசுறான். என்ன பேசுறான்னா, என் பெரிய புள்ள மூத்த பிள்ளைய பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லும் போது அவனை ஒரு முத்து அரிய அடிக்கடி, அதாவது வந்து ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு சொன்னதுனால, நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணீங்க, அவனால பிறந்தது தானே இப்படிப்பட்ட ஒரு முத்து.
அதே மாதிரி தான் விரும்புற அந்த பொண்ணு அந்த ஜானகியையும் புகழ்ந்து பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவன் வாய் விட்டு எப்படி சொல்லிடுவான் அப்படின்னா, இந்த பொக்கிஷம் எல்லாம் அந்த ஆளுடைய வாழ்க்கையினாலதாங்க உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, தம்பி, சிப்பிக்குள்ள முத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சிப்பிக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்கு யாரும் சிப்பிய கழுத்துல போட்டுக்கிறது இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி சேற்றுல தாமரை வளையுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேத்துல படுத்து புரள்றது இல்லைல்ல பண்ணீங்க மாதிரி. அத சொல்ல வரேன். அவன் எதை நல்லதுன்னு சொல்றானோ அதை இந்த அம்மா திரும்ப பதிலுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசுது. அப்போ அவன் இதுக்கு மேல பேசினா அந்த இடத்துல நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த முறைக்கு இப்போ இந்த வீட்டுல அவங்க அம்மா அந்த புள்ளையும் ஒரு ஒரு பிளான் போடுறாங்க. நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, அவன் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல, அவன் ஏதோ திருட்டு பையன், நம்ம பொண்ணு 600-700 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவன் என்னமோ நல்லா பிளான் பண்ணி நம்ம பொண்ணை ட்ராக் பண்றான், பண்ணி இவளை புடிச்சு வலையில போட்டான்னா, அவ நல்லா படிச்ச பொண்ணு வேற, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால இதை புடிச்சுட்டான்னா அவன் குழைச்சுக்கிறதுக்கு வழி தேடுறான்னு நினைக்கிறேன், அதனால நீ உஷாரா இருக்கணும், அவ எங்க போறா எங்க வரா நீ கண்காணி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த கண்காணிப்பும் நடக்குது. ஆனா அவனால முழுக்க முழுக்க அதை பண்ண முடியல, சலிப்பு வருது. சலிப்பு வந்த உடனே அவன் என்ன செய்யறான், போச்சுங்க, போமா வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் அவளை கண்காணிச்சுக்கிட்டு அது பொறுக்கி தனம் பண்ணிட்டு அது சூறு சுத்துது, அவன் தைரியம் அவன் தான் கொண்டு வந்து விடுறான், எனக்கு 4 பேர்ட்ட பேசுறதுக்கே அசிங்கமா இருக்குதுமா, போற இடத்துல எல்லாம் ஓன் தங்கச்சி ஓன் தங்கச்சி ஓன் தங்கச்சின்னு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, எனக்கு அந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி இன்னைக்கு வரட்டும் அவ அப்படின்னு இவ வருவா. வந்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி முகத்துல ஒரு மலர்ச்சி, ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், இவளுடைய முகம் கண்ணெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மாக்கு ஒரு டவுட் வருது, ஜானகி நில்லு அப்படின்ன உடனே இவளுக்கு என்ன இவ்வளவு அதட்டி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னா, என்னது இது தலையெல்லாம் களைஞ்சிருக்கு அப்படின்ன உடனே அவரு அங்கது பதில் சொல்றாரு, பீச்சுக்கெல்லாம் போனா அப்படிதான் தலை களையும். உடனே இவ சொல்றா, ஜானகி சொல்றா, காத்து அடிச்சா தலை களையும், காத்து அடிச்சா களைஞ்ச மாதிரி இல்லையே, தலைய பார்த்தா ஏதோ கச்சு வச்சு தொடச்ச மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு, என்னாச்சு இன்னைக்கும் அவன் தான் கொண்டு வந்து விட்டானா, அவனோட பீச்சுக்கு போனியா, இன்னைக்கு என்ன சல்லாபமா அவன் கூட அப்படின்னு அம்மாவும் பேசுறாங்க, அண்ணனும் பேசுறாங்க. இவ ஆத்திரப்பட்டு என்ன பண்ணிடுறா, ஆமா அவர் என்ன கிஸ் பண்ணாரு அப்படின்னு. உடனே பத்தியாமா பத்தியாமா நான் சொல்லல இது அவன் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுத்திட்டு கண்ட கண்ட இடத்துல பொறுக்கிட்டு வருதுமா இது அப்படின்னு சொன்னோட அந்த இடத்துல வாக்குவாதம் அதிகரிக்குது. அந்த நெட்டு பின்னிட்டு இருக்கிறவ அவ உட்காந்து அந்த செல்வி நெட் பின்னிட்டே தான் இருக்கிறான். இதுக்கு நடுவுல அந்த செல்வி உடைய ஒரு இது காட்சி அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காட்சி, நான் ரசிச்சது. அவ என்ன பண்ணுவா, ஒரு கலர் நெட்டு அவ தேடினே இருப்பா, கிடைக்காது. ரூமுக்கு போய் அவ ஏற்கனவே பின்னின ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுவான், அந்த ஸ்கார்ஃப் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுவான், கையில இப்படி சுத்திடுவான், அப்புறம் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா பின்னுவான். இதுதான் அந்த செல்லம் பண்ற வேலை. அப்போ இந்த வீட்டுல இந்த பிரளயம் நடந்துட்டு இருக்கும். அப்போ இவ ஜானகி கிட்ட அவன் என்ன சொன்னா, இவள முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுங்கம்மா அப்படின்ற வார்த்தை சொல்லிடுவான். உடனே ஜானகி பதிலுக்கு சொல்லுவான், எஸ் 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 நானே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதாவது நீங்க எதுக்கு என்ன செக் பண்ண சொல்றீங்களோ அதுக்கு நான் செக் பண்ணிக்கணும்னு நினைக்கல, முதல்ல நானு இந்த திருமணத்துக்கும் கல்யாணத்துக்கும் இந்த குடும்பத்துல பிறந்து நான் ஃபிட்டான்னு முதல்ல நானே செக் பண்ணிக்கணும், அதுக்காக தான் நான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ வாக்குவாதம் பண்ணுவா. அவங்க அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க, எல்லாரும் அழுவாங்க. திரும்பவும் அந்த முருகன் போட்டோ கிட்ட போய் எல்லாம் அழுது திரும்பவும் இந்த அம்மா எல்லாருக்கும் திருநீர் எடுத்து வச்சு எல்லாரும் சமாதானமா இருக்கிற குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. இப்பதான் வருது கடைசி சீன். கடைசி சீன்ல தான் அந்த சேர், இதுவரைக்கும் காலியா இருந்த ஒரு ராக்கிங் சேர் இப்போ ஃபில் ஆயிருக்கு. அந்த அண்ணா வந்துட்டாரு. அந்த அண்ணாக்கு வயசு 40. ஆனா அந்த சேர்ல அவர் ஒரு கதை ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு, மேல வெள்ளை ஜிப்பா, கீழே வெள்ளை ஜிப்பா பேண்ட் போட்டுட்டு அவர் தோற்றத்தை 40 வயசு தான், ஆனா அவர் தோற்றத்தை பார்த்தா 60 வயசு மாதிரி இருக்கு. ரொம்ப அந்த ரூமே புகை மண்டலமா இருக்கு, ஏன்னா அவரு சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளுறாரு அந்த ஹால். அவங்க அம்மா வராங்க, அலங்கார வள்ளி அம்மா. ஐயா ராஜா
இப்படியா இருக்க, எங்க இருந்தியா வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம், முடியலையா ஐயா அப்படின்னு உடனே, அம்மா நீ ஒரு வார்த்தை சிகரெட் குடிக்காதன்னு சொல்லு, நான் விட்டுடுறேன். ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேம்மா, என்னால முடியலம்மா. இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, நான் ஒன்னும் சொல்லலப்பா, நீ தாராளமா சிகரெட் குடி. ஏன்னா இந்த காலத்து பசங்க எல்லாம் பண்ற வேலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கண்ணு, நீ சிகரெட் குடிடா ராஜா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானம் எல்லாம் படுத்திட்டு அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த லொட லொட வண்டி சத்தம் கேட்ட உடனே இவன் எங்க இருந்து இந்த நேரத்துல வந்தான் அப்படின்னாக்கா, அப்போ அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஒண்ணு நடக்கும். என்னன்னா அந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்கும், நான் அவனைதான் கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, வரட்டும் பேசலாம், அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருப்பான். இவன் நிஜமாவே இவன் கூப்பிட்டு இருப்பான், அவன் வந்திருப்பான். அப்போ யாருமா இந்த சனியை ஏன் இந்த நேரத்துல வருது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி மூஞ்சி தூக்கிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சைலன்ஸ் இருக்கும். அவங்க பெரிய அண்ணனுக்கு டவுட்டா இருக்கும், அம்மா யாருமா வரா அப்படின்னு. ஒண்ணு ஜானகி தான் பதில் சொல்லும், அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா, இப்பெல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படா ஆபீஸ் முடியும், எப்படா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு. ஏன்னா அண்ணா அவர் என் ஃப்ரெண்டு, இப்ப வராரு, அவர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் பேரு சுந்தரம், காலேஜ்ல என்னோட படிச்சவரு. ஆனா ஒன்ன மாதிரி நிறைய குணங்கள் அவருக்கு இருக்கு, அதனால எனக்கு அவர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ணா அப்படின்னு. அப்படியாம்மா, ஃப்ரெண்டு வர்றதுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அதுக்கே இவங்க எல்லாம் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃப்ரெண்டு உள்ள வருவார். ஹலோ, வணக்கம், நான் தான் மணி, நான் இவங்களோட அண்ணன் அப்படின்னு. ஓ ஆமா ஆமா, எஸ் எஸ் சொல்லிருக்காங்க நீங்க எங்கேயோ வெளியில இருந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மனநல சரியில்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து வந்து பாத்துட்டு போவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது தானேங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஆமா கரெக்ட் தான். சரி, நீங்க சொல்லுங்க, நான் போட்டோகிராஃபர், நான் வந்து ஜானகியோட ஃப்ரெண்டு, என் பேரு சுந்தரம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்து பேசுறோம்னா அவங்க அம்மாக்கு அப்படியே எரியும், ஆத்திரம் ஆத்திரமா வரும். அப்போ அடுத்த பேச்சு வரும்போது, கல்யாணம்ங்கிறதெல்லாம் ஒரு சாக்குதான், இதெல்லாம் வந்து ஒரு காமத்தோடைய ஒரு பரிமாணம் தான் அப்படின்ற வார்த்தை பேசி அதை வந்து ஜானகியும் சுந்தரமும் ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்த அந்த இடத்துல கொண்டு வந்து டிஸ்பிளேல வைப்பாங்க. அப்போ சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஏன் செக்ஸ் தப்புங்கிறீங்க, ஏன் அதை ஒரு தப்பான பார்வையாவே பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கும் 4 குழந்தைங்க இருக்கு இல்லையா, அந்த செக்ஸ் இல்லாம உங்களுக்கு 4 குழந்தைகள் வராதே, அது பாவ செயல்னு ஏன் நினைக்கணும், அப்படி செக்ஸ் பாவம்னா நம்ம எல்லாருமே பாவிகள் தானே, ஒரு பாவ செயல்ல இருந்து உருவான அத்தனையுமே பாவம் தானே, அப்புறம் ஏன் நீங்க அதை வந்து பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து, எனக்கு நடந்தது ஒரு விபத்து, எனக்கு அந்த ஆளோட நான் வாழ்ந்தது எல்லாம் ஒரு ஒரு நாளுமே ஒரு உக்கர ஒரு என்ன சொல்றது, டெமான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ராட்சசன் கிட்ட மாட்டி மாட்டி நான் வந்து என்னையே இழந்தேன். ஒரு மிருகத்துக்கு இன்னொரு ஒரு மிருகத்தை அடிச்சு கொன்னு திங்கும் போது திங்குற மிருகத்துக்கு பசி அடங்கும், ஆனா விக்டிம் அந்த அடி வாங்குற மிருகத்தோடைய நிலைமை என்ன, அதுதானே என் நிலைமை, அப்படித்தானே இருந்தது. பெண்கள் எல்லாருமே அப்படிதான், எல்லாரும் பெண்களுமே ஆண்கள் கிட்ட சிக்கி சின்னாபின்னமாயி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேணாம், ஏன் குழந்தைங்க என் கூடவே அணைச்சு நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அந்த அம்மா ஒரு மாதிரி பேசும். அப்போ இந்த டைம்ல அவங்க அந்த அம்மா என்ன பண்ணும், ஆனா இவதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கிறா. ஆனா அது அவளோட தவறான முடிவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரியும், நடு தெருவுல இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வந்து நிக்கும், அப்ப தெரியும் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே, சரி சரி நம்ம சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல, அது புத்திக்கு ஒன்னும் சொல்ல முடியாது, சரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிடுவாரு. கல்யாணமா, ஜானகி குட்டிக்கா, சரி 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 சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா அந்த இடத்துல, ஆமாமா ஆமாமா, வாழ்க்கையில கல்யாணம் தேவை, இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், படிச்சிருக்க, நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ சுந்தரம் ஒரு வார்த்தை சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு 3 தெளிவுகள் தேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அது என்ன 3 தெளிவுகள் அப்படின்ற நான் சொல்றேன்.
அது இருந்தா மட்டும் ஜானகி நீ முடிவெடு, இல்லைன்னா அந்த முடிவு நீ எடுக்க தேவையில்லை. அப்போ ஒரு ஒரு முதல் தெளிவு அப்படின்னு ஆரம்பிப்போம். அத முதல் தெளிவு என்ன அப்படின்னா, முதல்ல நீ விருப்பப்பட்டு நீ சம்மதம் தெரிவிச்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை யாரும் போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மணி வந்து உடனே ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க, ஏன்னா இந்த தப்பதான் நான் பண்ணேன், சரியாமா ஜானகி அப்படின்னு ஜானகியை பார்த்து பேசுவார். பாரு அவர் சொல்றது கரெக்ட் பாயிண்ட் பாரு, நான் இதைதாங்க பண்ணேன், போர்ஸ் பண்ணாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது வம்புல முடிஞ்சுதுங்க. சரி ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் முதல்ல உங்களுக்கு இந்த கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஒரு உறவுல இருந்து இன்னொரு ஒரு உறவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அந்த இடத்துல நீ தெளிவோட இருக்கணும். மற்ற உறவுகளை நானு கத்திரிச்சுக்க சொல்லல, ஆனா இனி என்னுடைய பொறுப்புகள் இதுன்ற ஒரு உணர்வோட நீ அங்கிருந்து வெளியில வரணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா உன்னால அந்த பயணத்துல சந்தோஷமா நீயும் இருக்க முடியாது, மத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அவர் என்ன சொல்வாருன்னா, ஜானகி இது உனக்காக நான் சொல்றேன், நீ இந்த இடத்துல உங்க அம்மா, அதாவது அவங்க அம்மா இவர்கிட்ட சொன்ன ஒரு பெரிய ஒரு ஒரு முட்டுக்கட்டை என்னன்னா, என் பொண்ணை நான் உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், ஒருவேளை கல்யாணம்னு ஆச்சுன்னா இந்த வீட்டுல நீ ஒரு பையனாதான் வரலாமே தவிர என் பொண்ணை நான் உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்றதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவன் சொல்ற பதில் என்னன்னா, இந்த வீட்டுலதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னீனா அது உன்னுடைய உலகம் இந்த ராக்கிங் சேராகவே இந்த வீட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டே இருக்கும். நீ என்னைக்கு இந்த ராக்கிங் சேர் கான்செப்டை விட்டு வெளியில வரியோ அப்பதான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். இந்த கூட்டுக்குள்ள நீ இருந்தீனா உனக்கு அது அமையாது. அப்படி அமையுதுன்னு நினைச்சு நீ வெளியில வந்தா அது நீயும் நிம்மதியா இருக்க முடியாது, உன்னை நினைச்சு உன் பின்னாடி வர யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற இது எனக்காக நான் சொல்லல ஜானகி, நான் எனக்கு யாரா இருந்தாலுமே நீ வேற எவனை வந்து நீ விருப்பப்பட்டு நீ உன் வாழ்க்கையில நீ தேர்ந்தெடுத்தனாலும் கூட இந்த 3 விஷயத்துக்கு நீ தயாரானா மட்டும் நீ ஒரு வாழ்க்கைக்குள்ள போ, இல்லைன்னா இப்படியே இருந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் எழுந்து வெல் செட் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப உற்சாகமா ரொம்ப நல்லா பேசிட்டீங்க சுந்தரம், என் தங்கச்சிக்கு உங்களை விட ஒரு நல்ல ஆள் கிடைக்க பலார்னு அவங்க அம்மா எழுந்துச்சு வந்து அரைஞ்சிரும். யாரனா மணிய, வாய மூடுறா பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இந்த பைத்தியக்காரனை தான் இங்க வச்சுக்க முடியாம கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டேன், அங்கிருந்து நல்லா ஆயிட்டன்ற பேர்ல வந்து இன்னும் பைத்தியம் தெளியாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கு, பைத்தியக்காரா பைத்தியக்காரா சொன்ன உடனே அவன் அப்படியே உட்காந்துருவான். அது வார்த்தை பேசணும். 2 கையில அவங்க அம்மா ஒரு கன்னத்துல அரைஞ்சிருப்பாங்க, 2 கையில இப்படி வச்சுட்டு குனிஞ்சு, நான் பைத்தியம் தான், ஆமா நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம், நான் தெரியல, ஆமா நான் தான் தெரியல, நான் இன்னும் பைத்தியமாவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே உட்காந்துருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி அவன் உட்காந்து நான் பைத்தியம் பைத்தியம் சொன்ன அந்த செகண்ட் அதே சீன்ல எதிர்க்க என்ன நடக்கும்னா, சுந்தரம் டக்குன்னு அவன் சேர்ல இருந்து எழுந்திருச்சு, திஸ் இஸ் இட் ஜானகி, பாய், குட் பை, உன்னை நான் மட்டும் இல்ல யாராலுமே இங்க காப்பாற்ற முடியாது, எனிவேஸ் குட் பை, see you அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடும். நமக்கு யாரும் வேணாண்டா தங்கம், என் பிள்ளைங்களை என்னை விட்டுட்டு பிரிச்சு யாரும் எடுத்துட்டு போக வேண்டாம், கண்ணா ராஜா நான் உன்னை அடிச்சுட்டேனேடா, என்னால நான் ஏன் இப்படி உன்னை அடிக்கணும், ஐயோ அப்படின்னு நெஞ்சிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு முருகன் போட்டோல போய் நிக்கவோ உக்காந்துட்டு இருந்த மணி அம்மா அம்மா அம்மான்னு அம்மாவோட ஷோல்டரை புடிச்சுப்பாங்க. அம்மா நான் இனிமேல் யாரையுமே விரும்புறேன்னு சொல்லவே மாட்டேம்மா, நான் இனிமேல் உனக்கு பொண்ணா மட்டுமே வாழறேம்மா அப்படின்னு ஜானகி ஒரு பக்கமும் என்ன நடக்குதுன்னு புரியுதோ புரியலையோ நெட்டை பின்னிக்கிட்டு பாதியில வச்சுட்டு செல்லம் வந்து இன்னொரு ஒரு கை பக்கமா அம்மா கிட்ட வந்து அணைச்சு புடிச்சுக்கிட்டு, அம்மா நான் உன் பொண்ணாவே இருந்துடுறேம்மா, என்னைக்குமே நான் உன் பொண்ணுதாம்மா அப்படின்னும் ஒரு பக்கம் ஆடல் அரசன், அம்மா அழாதம்மா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, அம்மா 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 அப்படின்னு இந்த கதை முடிகிறது.
நன்றி, வணக்கம். எழுதிடலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. ஒரு பகுதி இல்லாம இதுல நடக்கக்கூடிய இந்த மன போராட்டம் வந்து இல்ல, நீங்க பேசுங்க. 1 2 இல்ல, இந்த மன போராட்டம், இந்த மாதிரியான அம்மாக்கள், இந்த மாதிரியான பெண்கள் நிறைய பேரை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கடந்து வராம இருக்க மாட்டோம். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்திருப்போம். நம்ம உறவாக பார்த்திருப்போம், நட்பாக பார்த்திருப்போம், அக்கம் பக்கத்தினரா பார்த்திருப்போம். இந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உளவியல் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அது ஒரு தாயாவே என்னை யோசிக்க வச்சது. எப்போ நம்ம வந்து கையில இருந்து இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம், அதை நம்ம எதை பிடிச்சு நசுக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை வந்து என்னால உணர முடிஞ்சது. நம்ம என்னைக்கு வந்து அதை இப்படி ஃப்ரீயா விடுறோமோ அது அப்பதான் அதுக்கு ஒரு உயிர் பெற்று வளருது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும் தாய் இல்லை, அதை வளர விடுறதுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்க நம்ம தவறாம இருக்கணுங்கிறத வந்து ஒரு பெரிய படிப்பு. இத 1969 என்ன மாதிரி ஒரு கதை. ஒரு ஆணை ஒரு பெண் அந்த 30 வயதுக்கு அப்புறம் திருமணம் ஆகலைங்கும் போது அந்த உணர்வுகளை எப்படி ஒரு மனுஷனால ஒரு பெண் உணர்வுக்குள்ள போய் அவளுடைய அந்தரங்கமான விஷயங்களை இப்படி பகிரங்கமா எழுத முடிஞ்சதுன்னு வியந்து 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 நான் அந்த ஜெயகாந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனை இதுக்கு எப்படி இன்னும் நான் வியந்துகிட்டே இருக்கிறேன். அவரை பார்த்துக்கிட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு எழுதின மாதிரியான விஷயங்களை எழுதியிருக்கிறார். கொஞ்சம் கூட அச்சமே படலை. ஆமா இப்படிதான் இருப்பாங்க, நீ இல்லன்னு சொன்னீங்கன்னா நீ பொய் சொல்றேன்னு. அது உண்மை. அருமையான ஒரு உளவியல் விஷயங்களை இதனுள் வைத்து இந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க அனைவரின் வாயாலும் நான் கேட்கணும். குறிப்பா மைண்ட் யுவர் மைண்ட்ல நான் ஒரு கதையை எடுத்துட்டு வரேன்னா உங்களுடைய ஃபீட்பேக்காகவே தான் நான் எடுத்துட்டு வந்து வருகிறேன். அதை உளவியல் பார்வை நீங்க ரசித்தவைன்னு சொல்லணும்னு நான் விரும்புறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நாவல் அப்படின்னும் போது இதுவே நான் குறைந்த எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கி நோட்ஸ் எடுத்து எழுது நான் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. பிரேமா மேடம் இருந்தாங்க, பேச சொல்லலாம்னு நினைச்சா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சுகேஸ்வரன் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, அது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். பல பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் அம்மாங்க தான். முடிச்சாச்சாரேன்னு பல பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் அம்மாங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. சுகேஸ்வரன் அடிக்கடி எல்லா மீட்டிங்ல சொல்லுவாரு. இது பல இடங்கள்ல பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்க்கலாம். இதுல 2 விஷயம் இருக்குது. ஆக்சுவலா வந்து அம்மா வந்து முதல்ல வந்து தனக்கு நடந்த மாதிரியே எல்லாருக்கும் நடக்கும், எப்பயுமே நடக்கும் அப்படின்றது, எல்லாருக்கும் நடக்கும், திருப்பி நடக்கும் அப்படின்றது நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து பலர் வாழ்க்கையில அதை யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஓகே எங்க அப்பாவுக்கு இது நடந்ததுன்னா எனக்கு இப்படி நடந்துருமோ, எங்க அம்மாவுக்கு இப்படி நடந்ததுன்னா எனக்கு இப்படி நடந்துருமோ, அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து இருக்குது. அது என் பிள்ளைங்களும் நடந்துருமோன்ற அந்த பயம் தான். அது பய உணர்வு தான் அந்த இருக்கிறதுக்கு காரணம். 2வது வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது, இங்க பைத்தியம்ன்றது பெரிய பிள்ளை பைத்தியம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் பைத்தியமா இருக்கிறாங்கன்றதுதான் இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க சார், வினயதீர்த்தன் சார் சொல்லுங்க. முதல்ல ரேணு நல்ல கதை சொன்னீங்க, அருமையான வித்தியாசமான கதை, பேசுங்க. வணக்கம். முதல்ல நான் கதை சொன்ன முறையைத்தான் இன்றைக்கு எல்லா நாள்லையும் சொன்னதை விடவும் முத்தாய்ப்பா இவ்வளவு அனுபவத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வாய்ஸ் மாடுலேஷன், ஒவ்வொருத்தருடைய அந்த அலங்கார வள்ளியம்மா கேரக்டர் அப்படியே கொண்டாந்து காமிச்சிருக்காங்க. யாருக்கும் மனசுல ஒரு இடத்துல படுற சூடு, அந்த சூடு எல்லா பிள்ளைகளையும் பாதிச்சு
அதனுடைய வாழ்க்கை முறையே ஆடும் நாட்கள். நான் அந்த இதை முன்னாடி படிச்சிருக்கேன், இந்த கதையை பல முறை படிச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் நடுவுல மறந்துருச்சு. பட் இதனுடைய மையக்கரு மனசுல இருந்ததுதான். அந்த படம் கூட ரொம்ப நல்லா வரைஞ்சிருப்பாங்க. அந்த நாற்காலி, வட்ட மேசை, இதெல்லாம் அந்த ஓவியர் ரொம்ப மணியன் ரொம்ப யாரோ ரொம்ப நல்லா வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நினைவில் இருக்கு. அந்த உளவியல் நான் ஒரு வீட்டுல பார்த்திருக்கேன். அவங்க வீட்டுல ஆறு பிள்ளைகளும் சரியா வாழல, ஒவ்வொருத்தரும் கடைசி பிள்ளைகள். அது அவங்க அம்மா தான் காரணம். என்ன பண்ணுவாங்க, நான் அவரு தூரத்து உறவினர். அவரு இறந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போயிருந்தேன். அப்ப அவங்க ஏதோ ஒரு பையங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. பெரிய ஓலம் எடுத்து கத்துறாங்க. அந்த போட்டோவை பார்த்து, ஐயோ பொய்த்தீங்களே, இவங்களெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு பெரிய குரல்ல அலறாங்க. உடனே ஆறு பிள்ளையும் போய், அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்கம்மான்னு அப்படியே சூழ்ந்து விட்டேன். அந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங்கிறது அங்க நடந்தது மாதிரி எனக்கு இருக்கு. அதாவது அந்த அம்மா நினைச்சதுதான் சரி அப்படின்னு. அந்த மாதிரியே பிள்ளைகள் வளர்ந்தாங்க. அது சரியா வரல. இந்த குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள். அதான் சொன்னாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து தூளாகி இருந்தாத்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தெளிஞ்சு அது நல்ல வாழ்வு வாழலாம் அப்படிங்கிற கதையை அப்படியே ஒரு மெக்கானிக்கலா ஆக்கிடுது. அந்த பின்னிக்கிட்டே இருக்க பொண்ணாகட்டும், பின்னினதையே பிரிச்சு எடுத்து பின்றது அந்த சுந்தரமுடைய கேரக்டர். அவனும் இதோட வந்துட்டா அவனும் இன்னொரு நாற்காலியில உட்கார வேண்டியதுதான். இதை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான கதை. பல உளவியல் கருத்துக்களை உள்ளடக்கிய கதை. சொன்ன முறையே ரொம்ப சிறப்பு. பல இடங்கள்ல பைத்தியம் யாருன்னு தெரியல. ரொம்ப சிறப்பு. வாழ்த்து. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இதுல இவங்க அம்மா பண்ற கேரக்டர்ல சில விஷயங்கள்ல பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கேஸ் லைட்டிங் எஃபெக்ட்னு ஒரு சைக்காலஜில ஒரு இது இருக்கு. அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இவங்களோட கிட்ட இருக்குது. பார்ப்போம். வாங்க செல்வா பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் ரேணு மீரா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன கதையிலேயே இதுதான் பெரிய கதையாக எனக்கு தோணுது. பட்டு ரொம்ப 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 சிம்பிளாக ரொம்ப அழகாக என்னென்ன பாயிண்ட்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்குமோ சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே எல்லா ஜன்னலும் மூடி இருக்கும் அப்படின்னும் போது ஏதோ பேய் பங்களான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுக்கு இப்பதான் தெரியுது, உள்ள பூரா பைத்தியங்க இருக்கு. பைத்தியங்க வெளில தெரியக்கூடாதுன்றதால கதவு மூடி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அது உள்ளுக்குள்ளேயே அந்த அந்த பயம் என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுக்கு அந்த அம்மா கிட்ட இருக்க பயம் அதிகமாகி அது அந்த குழந்தைங்களுக்கும் தொத்தி 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 அது அப்படியே ஒரு வியாதியா ஆகி அது அவங்களுக்குள்ளேயே வீட்டை பூட்டி இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதுதான் அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. இந்த ஜன்னல்லாம் மூடி இருக்க ஒரு வீடு, ஒரு காத்து ஓட்டம் எல்லாமே இல்லாத அளவுக்கு வெளில பூட்டிட்டு போறாங்கன்னும் போதே அந்த இடத்துல ஏதோ பிரச்சனைன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தருக்கு இல்லை, எல்லாருக்குமே ஆயிட்டு இருக்கு. அது காரணம் அஃப்கோர்ஸ் அந்த அந்த அம்மா ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்ததோ அந்த பாதிப்போட பிரதிபலிப்பு தான். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கோ இது அந்த எந்த டைம்ல அவங்க மெச்சூரா இருந்தாங்களோ அப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாதால அவங்க எது சேஃப்னு நினைச்சாங்களோ அதையே பிடிச்சிக்கிட்டு தான் குழந்தைக்கும் பண்றாங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க செய்யறது தவறுனே தெரியல. தவறுன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு திருத்திக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதனால அவங்க போறதுதான் கரெக்டு. வாழ்ந்தா போதும் நல்லபடியா, சாக வேணான்றது தான் அவங்களுக்கு இருக்கு. இது நடுப்புற எந்த ஒரு முயற்சியும் எடுத்து நம்ம எதுவும் ஆயிட வேணான்றது மட்டும்தான் அவங்களுடைய அனுபவத்துல இருக்கு. அந்த அனுபவத்தை அப்படியே குழந்தைங்களுக்கு கடத்துறாங்க. அதுதான் இவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்னா, அஃப்கோர்ஸ் படிப்பினை இல்லை, இல்லை ஒன்றும் புத்தகம் படிக்கணும், இல்லை ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கணும், இல்லை விஷயம் தெரிஞ்சு யாராவது கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். அது சொன்னாலும் கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு புத்தி இருக்கணும். ஸோ எங்கள் அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்ந்தாது இருக்கணும், இல்லை வாழ்ந்தவன் சொல்கிறத கேட்டாது இருக்கணும்னுவாங்க.
ஒண்ணு நீ வாழ்ந்து அது வேற வரும் மீனிங்னு அது சொல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்துன்னா நமக்கு தெரியாது கேட்டுக்கணும். அதுவும் இல்லை அந்த அம்மா கிட்ட. ஒரு சின்ன பையனா வந்து சுந்தரம் வந்து சொல்லும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியல. இதே ஒரு மெச்சூர்டான ஆள் வந்து இதே மாதிரி கண்டினியூவா சுந்தரம் கொடுக்குற எஃபர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அவங்க கேட்டிருக்கலாம். சின்ன பையனா அவன் சொல்லும்போது அவங்களால ஏத்துக்க முடியல. அது ஈகோ அவங்கள எல்லாருக்கும் இருக்கிறது தான் அந்த பிரச்சனை. மற்றபடி நீங்கள் ஸ்டோரி ரொம்ப 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 அழகாக மாடுலேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அடித்து தூக்கிட்டீங்க. முதல்ல இருந்தே எனக்கு கேள்வி வந்து என்ன இவ்வளோ பேர் 34 வயசுன்னு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான், 32 வயசு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, எல்லாம் பா ஏஜ் பாராகி போயிருக்குது. என்னடான்னு நினச்சிட்டே இருந்தா அதுக்கு எல்லாம் ரீசன் சொல்லிட்டீங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஞானி. நீங்கள் முதல்ல என்ன ஞானினா அவன் என்ன ஆயிட்டான்? அப்புறம் பார்த்தா பைத்தியம். ஸோ பைத்தியக்காரங்க எல்லாம் ஒரு விதத்தில் ஞானி தான்ன்றது தான் முதல்ல சொல்லிட்டாரு போல இருக்கு. ஞானியா போயிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பைத்தியக்காரன். அப்புறம் அடிக்கடிக்கு அந்த லொடலொடா வண்டி சத்தம் அப்படின்னும் போதே எனக்கு பிரச்சனை வருது அப்படின்றத அவரு எப்படி அந்த அந்த வீடே வந்து அந்த ஒரு ஒரு மனுஷனுக்காக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பைத்தியங்கள் எல்லாம் அந்த வார்டன் வந்து கொம்பு எடுத்துட்டு வரும்போது அந்த டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வருவான் டோர்ல. உடனே எல்லாம் அலறுங்க. அந்த மாதிரி அந்த வீடே கலகலத்து போயிடுது அந்த லொடலொடா வண்டி சத்தம் கேட்கும்போது. அப்புறம் அந்த இவரு அடிபட்டு இம்பார்ட்டன்ட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவர் திரும்பியும் வாழலாம்னு இருக்கும்போது அவர் வந்து தெளிவாக தான் இருக்கிறாரு. ஆனா அவர் தெரிஞ்சிருக்கிறவரும் திரும்பியும் அவங்க வந்து திரும்பியும் பைத்தியமா ஆக்கிடுறாங்க அவங்க அம்மா. அது அவங்களுக்கும் தெரியல. கோவத்தோட உச்சகட்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல. இன்னைக்கு கடைசியா அந்த நல்லவராவதும் தீயவராவதும்ன்றது வந்து இந்த பாட்டு நம்ம புதுமை புத்தன் எழுதின பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்லா தான் இருக்குது, அதுக்கப்புறம் அது அன்னை வளர்ப்பினில தான் வந்துட்டு தீயவராவதும் நல்லவராவதும்ன்றாங்க. இந்த இடத்துல இவங்க எல்லாம் நல்லவங்க தான். ரொம்ப என்ன சொல்றது, புள்ள பூச்சாவே வாழ்ந்து அப்படியே இறந்துடணும்னு பாக்குறவங்க. அதனால தான் அவர் ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன இல்ல ஆடிக்கொண்டே இருக்கின்றன. கண்டினியூஷன் ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ல போயிடுச்சு. எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ செல்வா. வாங்க லதா மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மாடி. ரொம்ப அழகா இருந்தது மாரேனு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த கதை. தம்பி சொன்ன மாதிரி அந்த ஜன்னல் எல்லாம் மூடப்பட்டிருந்ததே, கதவெல்லாம் மூடப்பட்டிருந்ததுன்னா அந்த மூடி போன மனசை பத்தி பேசுறதுனால எல்லாமே மூடி கிடந்தது அப்படிங்கிறதையும், அந்த பொண்ணு மாத்திரம் ஆபீஸ் போயிட்டு வர்றா அப்படின்னு சொல்றதுனால அவளுக்கு மட்டும் அப்பப்ப திறந்த மனது வந்துட்டு போகுது போல இருக்கு அப்படின்னும் தோணுது. அவ வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ உள்ளத்துக்குள்ளார ஒரு ஆசை வந்தாலும் அந்த ஆசை எப்படி மறுபடி அடக்கப்பட்டு அப்படியே அவ ஒண்ணும் இல்லாம போயிடுறா அந்த பொண்ணு அப்படிங்கறதும் அந்த கதை வந்து இந்த மாதிரி மனிதர்களை நம்மளும் பார்க்கதான் பார்த்திருக்கோம். அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேரு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நானே பார்த்திருக்கேன், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்திருக்கேன். நிறைய பேர் வீடுகள்ல வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க அந்த வீட்டுல. அப்பா இருக்கிற மாதிரி இருக்காது. அப்பா இருந்தாருன்னா நிச்சயமா அந்த வீட்டுல வந்து எப்படியாவது ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா. தனித்தனியா இருக்கிற வீட்டுல தனியா யாராவது ஒருத்தர் மாத்திரம் இருக்கும்போது அவங்களோட பாதுகாப்பு, பிள்ளைங்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா போயிடுமோங்கிற ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். எங்க நம்ம பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது? அதனால அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றா இல்லம்மா, இப்ப வந்து நிறைய சம்பாதிக்கிறா, வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான்னா அப்படின்னு ஒரு இடம் சொல்லும் போது இந்த அம்மாவோட மனசு வந்து அந்த பாதுகாப்பையும் நினைக்குது. இருந்தா அவ பணம் கொண்டு வந்து கொடுப்பா, ஒரு பாதுகாப்பு இருக்கும் நமக்கு அப்படிங்கறதும் ஒரு நினைப்பு வருது அவளுக்கு. தன்னோட பையன் வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போனதை மறைச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு வந்து எதை மறைக்கணுங்கிறது தெரியுது. அவ ஒண்ணும் தெரியாதவள்லாம் ஒண்ணும் கிடையாது. அத வந்து வெளியில சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லாம இருக்கா. தான் பிள்ளைக்கு சில விஷயங்களை வந்து கேட்காம அவங்க வந்து அந்த பையன் வந்து சொல்றான்ல ஆடலரசன், எம்மா இந்த மாதிரி என்னோட ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான்ல. அந்த சமயங்கள்லயாவது அவ வந்து என்னத்த நினைச்சு அவன் சொல்றாங்கிறத ஒரு அம்மாவா இருக்கிறவ உணர்ந்திருப்பா. ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுத்துட்டா அவன் அதை பத்தி பேசிட்டு எங்க நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து என்ன சொன்னா அவங்கள நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை வச்சுக்கிட்டு அண்ணா அங்க போய் நின்றுட்டு அழுது அழுது அத்தனை பேரையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது அதுல இருந்து எனக்கு அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் நினைச்சேன் அந்த கதை சொல்வது. ஆனா அற்புதம்மா கதை.
நான் ரொம்ப ஜெயகாந்தன் கதையெல்லாம் நான் வந்து இந்த தளத்துலதான் ரொம்ப கேட்கிறேன். நான் ரொம்ப ஜெயகாந்தன் கதையெல்லாம் படிச்சது கிடையாது. நான் வெறும் பெண் எழுத்தாளர்கள் கதை தான் ரொம்பவே நான் சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சிருக்கேன். ரொம்ப இதெல்லாம் நான் ரொம்ப படிச்சது கிடையாது. அதனால இந்த கதை கேட்கும்போது நீங்க சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு 4-5 புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன், ஜெயகாந்தன் புத்தகம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் படிச்சு பாக்குறேன். இப்போ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாக்குறேன். நல்லா இருக்குது. அந்த மாதிரி நிறைய கதை புத்தகமே நான் வாங்கினதே இப்பதான். இப்ப நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் சுந்தர ராமசாமி புத்தகத்துல இருந்து நிறைய கதை புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கேன் நான் வீட்டுல. இப்போ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்குவேன். நல்லா இருக்குமா ரேணு, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இன்னும் 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 நல்ல பெரிய ஆளா வரணும். ஆமா, நாங்க வந்து அப்படியே ரேணுவை பார்க்கணும்னு வந்து அப்படி நின்னுட்டு கியூல நின்னு பார்க்கணும் ரேணு. அந்த மாதிரி இருக்கணும். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து ரேணுவை தெரியும்னு நான் காலார தூக்கி விட்டுக்கிற மாதிரி உங்களோட உயர்வு அவ்வளவு உயரத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூமா, தேங்க்யூமா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வாழ்க. தேங்க்யூ தேங்க்யூ. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம். அருமையான கதை, பிரமாதமா இருக்கு. ஜெயகாந்தன் கதைனாலே ஒரு வித்தகர் தான். 69 எழுதியிருக்காருன்னா பாத்துங்க. இந்த கதையை, இவருடைய கதையை பேஸ் பண்ணி கே பாலச்சந்தர் அவர் எல்லா படத்துலயும் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய கொண்டு வந்திருக்காரு. எல்லா படத்துலயும் அந்த ஜெயகாந்தனுடைய கேரக்டர்கள் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் எப்படியாவது வந்திருக்கும். 69 எழுதியிருக்காருன்னா பாருங்க. அந்த மணி கேரக்டர் பாருங்க, போயிட்டு திரும்பி வர்ற வீட்டுக்கு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். என்னப்பா வீடெல்லாம் சிகரெட் போயிருக்க? அம்மா அம்மா அவனும் பயப்படுறான், அம்மா கிட்ட பயப்படுறான். அம்மா நீ வேண்டாம் தான் விட்டுருமான்றான். ஆனா இல்லாம சந்தோஷம்ன்றப்போ அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா சிகரெட்டாவது பிடிச்சிக்கோ. சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு தான் அந்த அம்மா அங்க அந்த மனசை வச்சு பாருங்க. அந்த பையன் எவ்வளவு தூரம் அம்மாவுக்கு பயந்துருக்கான் பாருங்க. சிகரெட் பிடிக்கிறதுக்கு தான் எனக்கு சந்தோஷம், அதையாவது அலோ பண்ணுமான்னு கேட்டு சிகரெட் பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிருக்கு. எப்படி குடும்பமே நடத்த விடாம பண்ணிருப்பான் அந்த அம்மா. அலங்கார நம்ம பேர் என்ன, அலங்கார வள்ளியா? அலங்கார வள்ளி இல்ல, அகங்கார வள்ளின்னு சொல்லலாம், அலங்கோல வள்ளின்னு சொல்லலாம், ஒரு ராட்சசம் சொல்லலாம், பிசாசு சொல்லலாம். இப்படி மாதிரி பெண்களை பேட்டைக்கு எங்க ஊர்ல ஒரு பேட்டைகள் இருந்து, எங்க ஊர்ல நிறைய பேட்டை, ஒவ்வொரு பேட்டையிலும் ஒரு குடும்பம், ஒரு பெண்கள் இது மாதிரி இருப்பாங்க, ராட்சசம் சொல்லுவாங்க. குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் வாழ விடாம சித்திரவதை பண்ற பெண்கள், குடும்ப பெண்கள், அம்மாக்களை நான் பாக்குறேன். இங்கேயே எங்க சாலிகிராமத்திலேயே நான் பாக்குறப்போ 1-2 குடும்பம் இன்னமும் அந்த இருட்டான மூடிய ஜன்னல்ல மூடிய கதவுகளும் 5-6 பெண்கள் கல்யாணம் ஆகாம 70-80 வயசுல தன்னந்தனியா பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது பாக்குறேன். எல்லா வசதியும் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நகை இருக்கு, பென்ஷன் வருது. ஒரு ஆண் துணை இல்லை அந்த வீட்டுல. ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு 5-6 பெண்கள் ஒரு வீட்டுல இன்னும் கதவைகளை அடைத்துக் கொண்டு ஜன்னலை மூடிக்கொண்டு அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இப்ப சொத்து பிரச்சனைக்காக பயந்து உள்ள வெளியே வர முடியாம அப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. ஆண் பையன் சொல்றான் பாருங்க, யாரு அந்த மணி சொல்றா பாருங்க, கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷம் பண்ணிக்கோ அப்படின்னு எவ்வளவு மனதோடு சொல்ற பாருங்க. அந்த தங்கச்சி ஜானகி கேக்குறப்போ பண்ணிக்கோ, கல்யாணமா மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்கிற தெளிவு அந்த அம்மாக்கு ஏன் இல்லை. ரொம்ப கொடுமையான தாய்கள் தான். ரொம்ப ஒவ்வொரு கேரக்டரும் பிரமாதம். அந்த ஆடல் அரசன் பாருங்க, அம்மா கத்தனம் பாருங்க, எதையும் சொல்லாத, ரொம்ப அவ்வளவு கோபம் வருது, எதையும் ஓப்பனா கேட்டுடாத, ஓப்பனா சொல்ல முடியல. எவ்வொரு கேரக்டர் சூப்பர் கேரக்டர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஜெயகாந்தன் ரியலி சூப்பர் மேன், சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேலம்மாள் மேடம் பேசுங்க. வேலம்மாள் மேடம் இருக்கீங்களா? இல்லைன்னா மதுரம் பேசுங்க. தேங்க்யூ சார். சாரி, பேட்டரி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு, ஆபீஸ்ல இருந்து வந்து போடல, அதனாலதான். ஓகே மேம், ஆஸ் யூஷுவல் நரேஷன் வந்து வெரி ஆசம். எல்லா கேரக்டர்ஸையுமே எப்படி தனித்தனியா சொல்லணுமோ அதே மாதிரி சொன்னீங்க. ஆனா 69ல எழுதின நாவல்னு சொல்றதுனால எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஸோ அவங்க அந்த ஒரு மதரா, ஒரு தாயா வந்து அந்த குழந்தைங்கள்லாம் இது ஆயிடக்கூடாது, அது அந்த என் லைஃப் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃபைன், நம்ம எடுத்துக்கலாம். பட் அது ஆக்சுவலா தப்பான விஷயம் தான். பட் இவங்களுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு உணர மாட்டாங்க.
அவங்க அது பேட்டரி பேட்டரி போயிடுச்சு, பேட்டரி மதுரம் போயிடுச்சு. பேட் எனக்கு ஏற்பட்ட இல்லப்பா நிலைமை என் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு அவங்க எனக்கு அதாவது அப்புறம் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க ஏன் யோசனை பண்ணல அத எனக்கு அது வந்து சுத்தமா புரியவே இல்லை. எப்போதுமே ஒரு தாய்ங்கிறவங்க நம்ம குழந்தை அப்படி இப்படின்னு எல்லாமே வளர்க்குறோம். நமக்கு அப்புறம் அந்த குழந்தை என்னவா ஆகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு தாய் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க. பட் ஏன் அவங்க அந்த இடத்துல அதை ஃபெயில், ஐ மீன் வை டிட் ஷி ஃபெயில் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ அதுதான் எனக்குள்ள இருக்கிற கொஸ்டின். எனக்கு தெரியல, அதுக்கு ஆன்சர் யாராவது சொன்னா ஐ வில் பி ஹாப்பி. என்ன சார் நான் கரெக்டா கேட்டிருக்கேனா? அந்த அதுக்கப்புறம் மாதிரி அவங்களுக்கு பெண்கள் அப்புறம் இருக்காங்கம்மா. பிள்ளைங்க வந்து அதே மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா இல்ல உங்களுக்கு? அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி அதை யாரு பத்தி சார் எல்லாம் அவங்களை இந்த அவங்களுக்கு மாதிரி கவலை ஒண்ணு இல்ல. சேர்த்து அதை வச்சிருப்பா? பத்தி எல்லாம் கவலை இல்ல அதை அவங்களுக்கு. பத்தி அவங்களுக்கு கவலையே வராதுமா. அவங்களுக்கு அதை அதை பத்தி பத்தி கவலையே கவலை பண்ண வரல. மாட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்க இவங்கள மாதிரியே இப்படியே இருக்கணும், சிங்கிளாவே இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லைங்க மேடம், ஓகே, மதுரை மேடம், அவங்க ஒரு சின்ன சொல்லுங்க சார். வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறாங்க. சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தே வாழ்க்கை நடத்தும். அது சின்ன வட்டத்தை விட்டு வெளியும் போக கூடாது, வெளியாட்களும் உள்ள வரக்கூடாது. அந்த மனநிலையே அவங்க அவங்க ஃபாதர் மதர் எங்கேயோ அவங்க ஜெனடிக்ஸ்ல அந்த இருந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம். அப்படிப்பட்ட தாய்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு ரெண்டு இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய இல்ல, ஒண்ணு ரெண்டு மாதிரி கேரக்டர் இருக்கு. அந்த மாதிரி கேரக்டர் தான் ஓ எடுத்து பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஊருக்கு ரெண்டு இருக்குமா எனக்கு தெரிஞ்சு. ஓ வாங்க ஓகே வேலைமலை சார், மேம். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், மதுரம் தேங்க்யூ ஃபார் த சார். ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மதுரம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வழக்கம் போலவே வேணுடைய கதை சொல்லல் என்பது மிகச் சிறப்பாக இருந்தது. ரொம்ப அழகா, ஏன்னா இந்த கதை வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஒரு பிரபலமான கதை. ஜெயகாந்தன் எழுதிய குறு நாவல்ல ஒன்று இது. ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன என்ற இந்த நாவல் இந்த பாடத்திட்டத்தில எல்லாம் கூட நாங்க வச்சிருந்தோம். அந்த பாடத்தை வந்து நாங்க வச்சிருந்தோம். ஏன்னா சைக்காலஜின்னு எங்களுக்கு ஒரு பேப்பர் உண்டு. அந்த பேப்பருக்கு வந்து இது ஒரு கதை, இந்த சைக்காலஜி கதையா பார்த்து வைக்கிறதுல இந்த கதை இது வந்து அமுதாம்மா சொன்ன அந்த நிலைப்பாடு ரொம்ப சரியான ஒரு நிலைப்பாடு. என்னன்னா அவ வந்து பயங்கரமான பொசசிவ் தாயார். அதுதான் ரேணு சொன்ன மாதிரி இது மாதிரி தாயார்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல இல்லைன்னா இல்ல, எந்த காலத்திலயும் இருக்கிறாங்க. நம்ம ஒரு தாயின்னு நினைச்ச உடனே ஒரு புனித உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. தாயினா அவளுக்கு அவ வந்து அப்படி உயர்வு, உலகத்திலே அவளை மாதிரி கிடையாது. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் எல்லாம் பாடி அவங்க தாய்க்கு ரொம்ப இடம் கொடுத்து ஆண்கள் தான் அவங்கள ரொம்ப உயர்வுபடுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மைதான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய இது மாதிரியாக பொசசிவ் உள்ள தாய்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அதுவும் நான் நிறைய பார்த்திருக்கேன். குறிப்பா தவறாக யாரும் நினைக்க வேண்டாம், சில குறிப்பிட்ட இனம் சார்ந்த மக்கள் இடையே இது ரொம்ப இருக்கும். இந்த பொசசிவ்னஸ் ரொம்ப இருக்கும். திருமணமாகாமல் நிறைய வச்சிருந்து அது அமுதா அக்கா ரொம்ப சிறப்பா அதை சொன்னாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து தேவை, அந்த தாயாருக்கு தன் பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியமா நினைச்சாங்களே தவிர அவங்க குழந்தைகளுடைய எந்த பாதுகாப்பையும் அவங்க நினைக்கல. தனக்கு கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அது வந்து பிள்ளைங்க தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய பொசசிவ்னஸ் தான், வேற எதுவுமே இல்லை அந்த தாய். அதைத்தான் அந்த உளவியலை தான் ரொம்ப அழகா நம்முடைய ஜெயகாந்தன் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான கதை இது. அந்த காலத்துல எல்லா பத்திரிகைகளிலும் இந்த அவர் எழுதிய காலகட்டத்துல விமர்சிக்கப்பட்ட ஒரு கதை இது. ரொம்ப அழகா சொன்னீங்க ரேணு. அதுதான் நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா. அந்த உண்மையா அந்த கதையை சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் உங்களுக்கு. நீங்க அவ்வளவா முக்கியமான பாகங்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுல இந்த கதை வந்து நாங்க வகுப்புல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கே மற்ற கதைகளுக்கு ஒரு நாள் எடுத்தோம் என்றால் இதுக்கு 2-3 நாட்கள் கூட எடுப்போம். எடுத்து அந்த குழந்தைகளுக்கு இதை ஏன்னா இது புரியவே செய்யாது. குழந்தைகள்கிட்ட எப்படி போய் ஒரு தாயினுடைய சைக்காலஜியை பத்தி நம்ம பேச முடியும்னு நினைச்சு பாருங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் அந்த பிள்ளைங்களுக்கு உணர வைத்திருக்கிறோம். அந்த வகையில ரொம்ப அழகா நீங்க கதையை சொன்னீங்க. ஜெயகாந்தனுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் இது. ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன, அக்னி பிரவேசம் மாதிரி ஆடு நாற்காலிகள் ஆடுகின்றன அவருடைய மாஸ்டர் பீஸ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதையை நீங்க தேர்ந்தெடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அமுதாமா சொன்ன மாதிரி இந்த கதை சொல்லல் பாணி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில இது மிகப்பெரிய சாதனையா உங்களுக்கு அப்படியே ஒரு இதா வந்திருக்குது. இயல்பாக
ஒவ்வொரு தன் ஞானம் என்று சொல்வார்கள், அந்த தன் ஞானம் உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்துவது என்பது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். நன்றிமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். வாங்க ரமேஷ் பேசு. வணக்கம் மேடம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நான் கவிதையை படிச்சிடுறேன். கமலஹாசன் மாதிரி. விழிமொழியால் படம் பிடித்து, தாய் தமிழ் மொழியால் சுவைத்து, திருவாய் மொழியால் தொடர்கதையாய் தொடர்ந்து கதைக்கும் கதை அறிவியே, கண்ட கதை நயம்பட பொருள்பட முக்காலம் ஏற்கும் வகைப்பட விரல் மொழிந்த முற்போக்கு சிந்தனை காந்த கதாசிரியர், வார்த்து வடித்த கதை சிற்பங்களை தட்டி பார்த்து அழகு சேர்க்கும் கதைக்கு அழகு கலை வல்லுனர் ரேணு மீரா முன்னோட்டமான ஜெயகாந்தினி, கதை கேட்க இரு செவிகளும் விழித்தன, இரு விழிகளும் மகிழ்ச்சியில் நர்த்தனமாடின. இதுதான் உங்களை பத்தின இது. ரெண்டாவது நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்க பின்னாடி சொன்னா பாரு அந்த மூணு இல்லாததோட இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மூணு தெளிவு இல்லை. அது அவங்க சொன்ன மாதிரி அந்த சுந்தரம் சொன்ன மூணு தெளிவு இல்லாததால அவங்களுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு. அந்த மூணு தெளிவு அவன் பையனோட வாழ்க்கையும் போயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்த அந்த பெண் இருக்கா பாருங்க, அவ அந்த ஜானகி, அதனாலதான் அவள் வந்து பந்து ஆடுற மாதிரியே அவளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு என்னையும் வந்து இந்த மாதிரி பந்தாடுறாங்க, இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம என்ன பந்தாடுறாங்க அப்படின்ற அந்த புரிதல் இல்லை என்பதை அவன் எப்ப தெரிஞ்சுக்கிறானா, அவ முனவரால அம்மான்னு சொல்லிட்டு போது இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அந்த மூணு கண்டிஷன் அவன் போடுறான் அந்த சுந்தரம். ஏன்னா அவன் விசிபிளா பாக்குறான். அவன் முதல் வந்து இந்த மாதிரி அங்க ஒரு மாதிரி பேசுறா, அப்புறம் தட்டி பேசுறான் போது இதுதான் காரணம். இவங்க அம்மா வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பைத்தியக்காரனா வச்சிருக்காங்கன்னு. இது உண்மையிலே இது வந்து நிறைய சார் சொன்ன மாதிரி இது என்னுடைய சொந்தத்திலே நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்க்கிற குடும்பத்துல இது கண்டிப்பா 100 இல்ல 200% நடக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்க சித்தி ஒருத்தர் இருந்தாங்க, அவரு இளமையில இறந்துட்டார். அவரு 3 பசங்க, 2 பெண்கள், ஒரு பையன். அந்த பையனை அவ்வளவு உயிருக்கு உயிரா நாங்க கூட திட்டுவோம், கீழே விட மாட்டாங்க. அந்த பையனும் அப்படி ஒரு அஃபெக்ஷனா இருந்து இன்னைக்கு அவன் வாழ்க்கை ஒரு போராடி. நீங்க சொல்ற அப்படி ஜெயகாந்தன் சொல்ற எல்லாமே அதுல இருக்கு. நீங்க சொன்னீங்க பாரு, உண்மையா 100ஓட வார்த்தை. ஒரு பெண் தன்மையா மாறி அவர் ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா மாறி எப்படி எழுதியிருக்கார் என்று நான் வியந்தே நிற்போம். ஏன்னா அது இந்த நடைமுறையில நடந்திருக்கு, நான் விசிபிளா பாக்குறேன். இன்னைக்கும் அந்த கேரக்டர் என்ன பண்றாங்க, அந்த பையனை வாழ விடல. அந்த மருமக சொல்லாத மாதிரி சொல்லி அவங்க மருமகளை அவங்களையும் பிரிச்சு, அப்புறம் அவங்களுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. நடந்தது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. இங்க வந்து இவனை பைத்தியமாக்கிட்டாங்களா, இவங்களே பைத்தியமாயி அந்த பையன் எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்பவும் அவங்க விட்டு கொடுக்காம என்ன பண்றாங்க, தனியா மேல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரஸ்டீஜை விட்டு கொடுக்காம அவங்க மேல உட்காந்து தனியா சாப்பிட்டு, பையன் தனியா இருக்கான். வர்றவங்க கிட்ட எல்லாம் இதே புலம்புறது தான், இந்த மாதிரி அவ இந்த மாதிரி செய்யறா பையனை கெடுத்துட்டா. இது சார் சொன்ன மாதிரி இது வந்து அந்த நிறைய ஒரு உளவியல் சொன்னார்ல, அந்த உளவியல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவர் பின்னாடி சொன்ன அந்த 3 தெளிவுகள் தான். அந்த 3 தெளிவுகள் இல்லாத தொட்டு தான் அந்த அம்மா வாழ்க்கையும் போயிடுச்சு, அந்த பையன் வாழ்க்கையும் போயிடுச்சு, இந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு. ஆனால் இதுல என்ன ஒரு சிறப்புனா, என்ன அழகா கதை பின்றாரு பாருங்க. எல்லாருக்கும் அது அவர் ஒரு பைத்தியக்காரன் இல்ல, நடுநாயகமா ஏன் அந்த போட்டோ, அந்த முருகர் போட்டோ வச்சுக்கிறாருன்னா, அவர் தான் நியூட்ரல் பார்ட்டி. கடைசியா வந்து முருகர் தான் வந்து முருகர் கிட்ட வந்து வைக்கணும். ஜெயகாந்த் ஒரு பைத்தியக்காரன் இல்ல, சும்மாவே அந்த போட்டோ வைக்கல. என்னன்னா கடைசியா வந்து அந்த முருகர் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த முருகரை கொண்டாந்து நிறுத்தி வச்சு, திருப்பி அந்த முருகரால திருப்பி இந்த குடும்பம் பழையபடி பைத்தியக்காரனா ஆகுது என்று நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நல்லா அருமையா சொன்னீங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, கயிறு மேல நடக்கிற மாதிரி தான். அந்த கதாபாத்திரங்களை உள்வாங்கணும். வந்துட்டு உள்வாங்குறது பிரச்சனை இல்லை, அந்த கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கணும். ஒரு சின்ன இதுவானா கூட அந்த மக்கள் மத்தியில போய் சென்று சேராது. உண்மையிலே நீங்க நிறைய ஹோம்ஒர்க் எடுத்துருக்கீங்க, நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பீங்க, அது சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் நீங்க அந்த படப்படத்தீங்க பார்த்தா அதனுடைய இது வந்து எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன்னாலும் ஒரு புதுசா சினிமால 100 படம் நடிச்சிருந்தாலும் ஒரு புதுசா நடிக்கிற மாதிரி ஒரு நடிகைக்கு எந்த ஒரு பதற்றம் இருக்குமோ அந்த பதற்றம் உங்களுக்கு இருந்ததுக்கு காரணம் இந்த நீங்கள் சுமந்த கதாபாத்திரங்கள்
நான் எங்களை சுமக்க வைக்கணுமே அப்படின்றது உங்களுக்கு அந்த இது இருந்தது. ஆனா ரொம்பவே நல்லா அழகா, நான்லாம் மத்தவங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ, நான் அந்த புத்தகங்களை தொடக்கூட இல்லை. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் அந்த காட்சிப்படுத்திட்டீங்க. அது அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் இப்ப சொன்னாங்க நம்ம வேலைம்மாள் வந்து படிச்சிருக்காங்கன்னு. நான் அதை இந்த கதையை கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த கதையினுடைய அந்த கதாபாத்திரங்களை அப்படியே உள்வாங்கி ஒரு சினிமா பார்த்த ஒரு அனுபவத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. பொதுவாகவே நீங்க ஏற்படுத்துவீங்க. நீங்க அந்த நீங்கள் செய்த அந்த முயற்சி வந்து அதாவது பலன் அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஓங்கு மிகப்பெரிய பலன் அடைந்து விட்டது என்றுதான் நான் சொல்வேன். உங்கள் நீங்கள் அதான் சொல்றது, இமேம என்னது சூரியனை பார்த்து டார்ச் அடிக்கிற மாதிரி நீங்க நல்லா வரணும்னு நான் சொல்றது. நீங்க எப்போ அந்த நிலைக்கு போயிட்டீங்க. அதனால நீங்க இன்னும் அந்த நிலையை அடைவீங்க. சொன்ன மாதிரி எங்க ரேணு மீரா சகோதரி அவர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நிலையில நாங்க அறணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக இது நான் சொன்னது 100% உண்மை. எனக்கு இந்த கதையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப கேட்டா கூட அந்த கதையை நான் சொல்லுவேன். இப்ப அந்த அளவுக்கு நீங்க கதையை சொல்லிட்டீங்க. அந்த வாழ்த்துக்கள். நன்றி. அருமையான கதை, லாங் கான்செப்ட், ரொம்ப எளிய முறையில நீங்க பிரசன்ட் கொடுத்தீங்க. அருமையான கதை இது. பொதுவாகவே தாயினுடைய டாமினன்ட் எவ்வளவு இதா இருந்தா அந்த பொண்ணு உள்ள வச்சுட்டு பூட்டிட்டு போவாங்கிறது ஃபர்ஸ்ட் அடி. அதுல மக்களை வந்து அவ்வளவு டாமினேட் பண்ணிருக்காங்க. தாய் நல்லது செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ இவ்வளவு டாமினேட் தேவையில்லை. கடைசி ஒரு கான்செப்ட் எல்லாம் பிரிஞ்ச பிறகு முருகன் கடவுள்ல போய் நின்று முருகன் கடவுள்கிட்ட வேண்டுதல் கூட அவர் முருகன் கடவுள் வழிகாட்ட இல்லையா, அல்லது அந்த வேண்டுதல் வேற ஒரு பெரியவர்கிட்ட சொன்னா கூட ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அதுல அவருக்கு தெளிவான அந்த விரிவுரை இல்லை. கடைசியில மகன் தெளிஞ்சு வந்த மகனை கூட, அந்த மணியை கூட கடைசியில் நீ பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி அந்த தாயை அந்த மகனை பைத்தியமாக்குறதும் இந்த கதையில பெரிய உளவியல். எவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் அந்த பையன் கல்யாணம் முடிச்சு அதை வேண்டான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொண்டு அப்புறம் அவன் இப்ப பிரம்மையா அந்த கடைசி சொன்ன அந்த 3 கான்செப்ட்ல அந்த பொண்ணு அமையலைங்கிறத மனப்பூர்வமா நம்பிட்டு அந்த அவன் சாமியா போனானோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போனானோ திரும்பி வந்தோம் இதை சொல்றாங்க. இது வந்து சிங்கிள் பேரண்டா நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய குழந்தைகளை வளர்க்குறாங்க. அப்போ ஜெயகாந்தன் சார் வந்து இது பெண்ணு வளர்த்தா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும், இதே ஒரு ஆண் இந்த குழந்தைகளை வளர்த்துறதுன்னு சொன்னா முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதே மாத்திரம் இல்ல, அந்த பொண்ணு வாலிபால் விளையாடுற சவுண்டு, அந்த பாலுடைய டம் டம் சவுண்டு இந்த குழந்தைய பாதிக்குன்னு சொன்னா அது இப்ப ஆரம்பத்துல இருந்தே ஒரு பையன் முறுத்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த தாய் தான் பற்ற கஷ்டம் பிள்ளைகளுக்கு எப்படி படும், அது கடவுள் வைத்தபடி அது மாறிக்கொள்ளும். அதை வந்து தைரியத்தை ஊட்டாம அந்த கைக்குள்ளேயே அந்த இப்போ அப்படியே அடக்கி இப்ப பிள்ளைகளை வைத்து வளர்த்து வந்ததுனாலதான் ஒரு பெரிய பிரதிபலிப்பு. அது மாதிரி அலங்காரவள்ளி சதா ஆடம் என்ன வள்ளி, அலங்காரவள்ளி தானே அது? அல்லங்க சார் சொன்னமா சிவகுமார் இல்ல சார், அலங்கார வில்லி. அதாங்க என்ன, அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்லறதுக்கு இன்னொரு அம்மா இல்ல. ஆனா 2 செக்சுவல் ஜெனரேஷனை வந்து அவங்க பிரிச்சு கதையில சொல்லியிருக்கிறாரு அவரு. தாம் பற்ற கஷ்டம் பிள்ளைகளும் அதே மாதிரி இந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஆயிருமோங்கிறத ஏன் தாய் பயந்தாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை அந்த கான்செப்ட் ஜெயகாந்தன் சார் ஆணை குறித்து எழுதிருந்தான்னா 4 பொண்ணையும், அது 2 பொண்ணு ஆணா இருந்தாலும் 4 பொண்ணையும் திருமணம் வைத்து நல்லவாறு கொண்டு போயிருப்பாரு. பெண்ணுடைய எப்பவுமே அந்த சார் இவங்க வேலைமா சொன்ன சார் மேடம் சொன்ன மாதிரி அந்த பொசசிவ்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். தாய் ரொம்ப அதிகமான பொசசிவ்னஸ் அலங்காரவள்ளிக்கு. ஆனா இந்த மாதிரி டாமினண்டா கதவை பூட்டிட்டு பின்னால வேலை பணியாட்களுக்கு ஒரு சாவி, பிள்ளைங்களுக்கு ஒரு சாவி, இது என்ன அநியாயம் இது. ஆனா 53 அந்த மாதிரிலாம் ஒரு அலங்கார காட்சி இருந்துதான் கதையா வடிச்சிருக்கிறாரு. இப்பமெல்லாம் வந்து எல்லாம் மாறிட்டு இப்ப இந்த மாதிரி கான்செப்டே இங்க இல்ல, எல்லாருமே பாஞ்சிடுறாங்க. நன்றி. நான் சொன்ன கதையை யாருக்கும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண கதையை நான் உங்கள்கிட்ட அடுத்தால எதிர்பார்க்கிறேன். அடுத்தது சொல்றேன். தேங்க்யூ ரிஃபை பாய். மிஸ்ஸஸ் கல்யாணி மேடம். வணக்கம் சார். ரேணு வணக்கம். வணக்கம் மேடம். என்னத்துக்கு இப்போன்னு தெரியலையே வச்சு செய்யறாங்களே. நடுவுல கொஞ்சம் ஃபுல்லா கதையை கேட்டுட்டு தான் வெளியே போயிட்டு வந்தேன். நான் கேட்கவே இல்லையேம்மா. இல்ல கதை ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட், கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருந்தது. நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்கால நாங்க கேட்கவே இல்லையே. கதையெல்லாம் கேட்டோம் சார், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், ஒண்ணும் இல்ல.
ஸோ இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட் வேணும். இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, கேட்குறப்பவுமே ஹெவியாக இருந்தது. நல்லா இருந்தது. பட் எனக்கு அதான் கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப அவங்க அம்மாவை பற்றி எல்லாம் சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் அதான் ரொம்ப ஓவரா இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இப்ப நிறைய இதுல பார்த்தோம்னா நம்ம லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் காமிக்கும் போது காமிப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து இப்படி ஒரு டைவர்ஸ் கேஸ் இருந்தது, அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டாங்க, அதனால வந்து இந்த லேடியோ அல்லது அந்த பையனோ எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கூட சில கேசஸ் இருக்கு இந்த காலத்துல. அந்த மாதிரிதான் இந்த அம்மாவும் வந்து நான் சஃபர் ஆனதுனால என் குழந்தைகளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு இதுல இருந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நீங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது, நைஸ் ஸ்டோரி. ஆனா ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட். அது கடைசியிலயாவது அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது கூட்டிட்டாவது போயிருக்கலாம், அந்த ஆளு வாங்கினாவது, உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வேற போயிட்டான். திருப்பி மறுபடியும் உட்காந்து அந்த இதுக்குள்ளேயே எல்லாரும் சேர்ந்து உழல போறாங்க. அது ஒரு இதுதான். தேங்க்யூ வெரி மச். அதாவது ஒரு பைத்தியங்களுக்கு ஒரு கதை எழுதிட்டாரு ஒண்ணு. ரெஃபை பாய் சொன்ன மாதிரி ஆண்களுக்குன்னு கதை எழுதியிருந்தாருன்னா, ஆண்கள் இருக்கிற மாதிரி கதை எழுதியிருந்தாருன்னா, அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு ஒய்ஃப் சேர்த்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அப்போ, புரியுதுங்களா? ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம கூட பண்ணிருக்காங்க சார். ரேர் கேஸ் தான், பெரும்பாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி சில இடத்துல இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்றதுதான் பொதுவா. சித்தி கொடுமைக்கு ஆயிருப்பாங்க எல்லாரும். அதான் சொல்லல, சித்தி கொடுமைக்கு தான் ஆயிருப்பாங்க. இது வேற மாதிரி டார்ச்சர் போயிருக்கும். நான் அது வேற கதை தப்புறம் அப்புறம் யோசிச்சிருப்பாரு, இதுக்கு ஒரு கல்யாணம் கதை எழுதணும் போல நம்மன்னு யோசிச்சிருப்பாரு ஜெயகாந்தன். புரியுதா? ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 3 கான்செப்ட் சொல்றாருல, அவர் 3 இல்ல 1 சொல்லிட்டா போதும், அந்த நாற்காலியை விட்டு வெளில வாங்க முதல்ல. இதுலயே எல்லா டிரான்ஸ்மிஷனும் வந்துடுது. அதை சொல்லியிருந்தா போதும். ஒரு அருமையான கதை. ஓகே, நன்றி அனைவருக்கும், நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.